ஹாய் ஹலோ லேடிஸ், ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு நான் சொன்னதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, குட் கேர்ள்ஸ் யூ ஷுட் பி பிஹேவ் லைக் திஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெர்ஷனாக இருக்கும். ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க், இட் வில் கனெக்ட் அண்ட் இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படின்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் சொல்லி ஆகணும். பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். அண்ட் நமக்கு இன்னும் 7 subscribers தான் இருக்கிறாங்க. we are going to reach 1K. So guys, don't forget to support and முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க. The views are still low, but அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. I'm just worried what if a G-Cook lover like me can't even reach my channel still because they don't know about it. So reach out guys. அண்ட் இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோக்கு நேராக போயிடலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ, ஜிமின் வந்து ஒரு பிரின்ஸ், குறுநில மன்னர்கள் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த அதில் ஒரு குறுநில மன்னர் தான் மிஸ்டர் பார்க். ஓகேவா? பார்க் த கிங். அவரோட பையன் இளவரசர் பார்க் ஜிமின். பார்க் ஜிமின் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பியூட்டி. அவரோட பியூட்டிக்காகவே அவங்க அப்பா அவனை பொத்தி 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 வளர்ப்பாரு. அண்ட் அவன் தான் அந்த நாட்டோட ஒரே வாரிசு. ஓகேவா? ஒரே வாரிசு. அதனால ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்து புள்ள அவன். அண்ட் ஹீஸ் ஸோ சாஃப்ட். யாருக்கும் த்ரோக்க நினைக்க மாட்டான். அவ்வளோ கைண்டான ஒரு பர்சன். பட் ஒரு சில டைமில் வந்து கோவம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும், அவ்வளோதான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கை பார்த்தீங்கன்னா, ஜங்குக் ஒரு பேரரசர். ஓகேவா? ஒரு பெரிய ராஜ்யத்தோட அரசர். அவனுக்கு கீழே எவ்வளோ குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அவனுக்கு அடிபடிஞ்சு போவாங்க. ஜங்குக் வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிருக்கும். he have 5 wives. 1 இல்லை 2 இல்லை 5 பொண்ணுங்க. ஆனால் 5 பேரையுமே வந்து ஒரு அலையன்ஸ் லைக் வந்து மற்ற அரசர்களோட ஒத்து போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பான். அவனுக்கு அவங்க மேலே அவ்வளோ அன்பான ஆத்மார்த்தமான காதல்லாம் அவனுக்கு கிடையாது. ஆனால் மற்றதெல்லாம் நடக்கும். Yeah, of course he is a king. Jungkook is 30 years old and Jimin is 18 years old. டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு கான்செப்டே எடுத்து வந்துருக்கேன், ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ லவ் அண்ட் லாவில் அவங்களோட பவர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆல்ஃபாஸ் ஆர் ஸோ ஃபாஸ்ட், ஸோ ப்ரொடெக்டிவ் அண்ட் ஸோ ஸ்ட்ராங். அவங்களோட வேகத்துக்கு ஈடு இருக்காது. அண்ட் ஒமேகாஸை பொறுத்த வரைக்கும் தே கேன் மேனிப்புலேட், தே கேன் ரெடியூஸ் யுவர் பெயின். ஓகே, அண்ட் தே போத் பேலன்ஸ் ஈச் அதர். இந்த ஸ்டோரியோட இன்னொரு மெயின் கேரக்டர் லீ வாங். அவனும் வந்து ஒரு பேரரசரோட பையன். அவன் இன்னும் அரசராக மாறல, அவன் பட்டத்து இளவரசன். பட்டத்து இளவரசன் தான் உங்களுக்கு தெரியும்ல, நெக்ஸ்ட் கிங் அவன் தான். ஜங்குக்கோட சேம் லெவல். ஜங்குக் எவ்வளோ பெரிய கிங்கோ அதே அளவுக்கு வாங் லீயோட அப்பாவும் ஒரு பெரிய கிங். இவன் தான் நெக்ஸ்ட் கிங்காக மாற போகிறான். ஸோ கரண்ட்லி இஸ் அ பட்டத்து இளவரசர். நிறைய கேரக்டர்ஸ் கிடையாது, இவங்க 3 பேர் மட்டும் ஒரு மெயினாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அடர்ந்த காடு தான் காட்டுறாங்க. அது வந்து ஒரு இரவு நேரம். அந்த காடு ரொம்ப அடர்ந்த காடு. அங்கே நிறைய மிருகங்கள் நடமாட்டதும் அதோட சத்தங்களும் நிறைய கேட்கும். ஆல்ஃபாஸ்னால் யாருன்னு தெரியும்ல, ஆல்ஃபாஸ் ஆர் உல்ஃப்ஸ். அவங்க வந்து உல்ஃப்ஸை தான் நம்ம ஆல்ஃபா சொல்லுவோம். ஓகேவா? அங்கே நிறைய உல்ஃப் சத்தம் கேட்குது. அதே மாதிரி நிறைய மிருகங்களோட சத்தம், பூச்சிகளோட சத்தம்ன்ட்டு அந்த காடு ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அந்த காட்டுக்கு ஒரு நடுவில் வந்து ஒரு தீப்பந்தம் எரிஞ்சிட்ருக்கு. லைக் கட்டைகளெல்லாம் எரிக்க வச்சிட்ருக்காங்க. அதை சுற்றி ஒரு 50 வீரர்கள் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. அந்த வீரர்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய உருவம், பிளாக் அண்ட் பிளாக்ல ஃபுல் லாங் ஹேர். முகத்தில் சில இடத்துலலாம் வந்து காயங்கள் எல்லாம் இருக்குது. அவனோட பெரிய வால் ஒன்று இருக்குது. அந்த வாலே வந்து அவன் இடுப்பில் வச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் கால் தரையை தொடும். அந்த அளவுக்கு பெரிய வால் ஒன்று இருக்குது. அந்த வாலை ஒரு பாறையில் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கான்.
அதாவது அதாவது அந்த வாளை கூர்மையாக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க வீரர்கள் ஒரு சிலர் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க, ஒரு சிலர் அவங்க முன்னாடி மண்டிட்டு அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம தூது அனுப்பி 2 நாள் ஆகுது. இன்னும் வரைக்கும் அந்த அரசர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதில் நமக்கு வரவே இல்லை. அவர் இந்த திருமணத்தை நிறுத்துற யோசனையில இல்லைன்றது நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அதாவது ஒரு நைட் ஒரு சோல்ஜர் சொல்றாரு, முன்னாடி அந்த வாளை தேய்ச்சிட்டு இருக்காருல, அவரு ஒரு மாதிரி அந்த வாளை தூக்கி ஒரு மாதிரியா அதோட கூர்மையை செக் பண்றாரு. அது எவ்வளவு கூர்மையா இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த சிற்றரசர்கிட்ட இதுதான் பிரச்சனை, பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைச்சா ஒரேடியா சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க. அதுதான் எங்கேயும் நடக்குது. லீயை பத்தி தெரிஞ்சும் அவன் இந்த கல்யாணத்தை நடத்துறானா, அவன் எவ்வளோ பெரிய ஒரு சுயநலவாதியா இருப்பான்ல. இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாது. அந்த திருமணம் நடக்காது நான் இருக்கிற வரைக்கும். என் சந்தோஷத்தை கொண்டு போதிச்சுட்டு அவனுக்கு இப்போ கல்யாணம் கேக்குதா? இன்னும் 2 நாள்ல அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவன் தலையை இந்த மண்ணில் புதைக்கிறான். இப்படி அந்த பிளாக் ஆல்ஃபா சொல்றாரு. அது வேற யாரும் இல்லை, ஜங்குக் தான். ஜங்குக் கண்ணில் அவ்வளோ கோபம் தெரியுது, அவ்வளோ ஒரு வெறி தெரியுது. அவன் விட்டா மொத்த ராஜ்யத்தையும் தீ வச்சு கொளுத்திடுவான், அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கான். இப்போ அந்த கத்தி எடுத்து அவரோட இடுப்புல ஒரு மாதிரியா சொருக்கிட்டு, என்னை யாரும் பின்தொடர வேணாம், எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த காட்டுக்குள்ள நடந்து போறான். லைக் அவங்கள ஒன்னா விட்டுட்டு அவன் தனியா அந்த காட்டுக்குள்ள நடந்து போறான். இந்த சைடு கோட்டை மதில் சுவரை காட்டுறாங்க. மதில் சுவருக்கு மேல ஒரு பூனை உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பூனை பேரு மிஞ்சி. ஓகே, அது அந்த பூனை அந்த மதில் சுவர் மேல நடந்துட்டு இருக்கு. அதை கீழே இருந்து ஒரு ஆளு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம பார்க் ஜிமின் தான். நம்ம இப்போ தமிழ்ல பாக்குறோம்ல, அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். அண்ட் இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே அவன் அப்படிப்பட்ட ஒரு காஸ்டியூம்ஸ் தான் போட்டிருப்பான், லைக் ட்ரின்ஸ், லைக் அ மேஜிக். ஓகே, அவன் அந்த கோட்டை மதில் சுவரிலேருந்து அந்த பூனை லைக் அது மேலே நின்றுருக்குல்ல, அது செவ்வறு வேறு ரொம்ப உயரமாக இருக்குது, ஜிம்முக்கு எட்ட கூட இல்லை. அவன் அந்த பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். மிஞ்சி கீழே இறங்கு, உனக்கு அடிபட்டுடும், கீழே இறங்க சொல்கிறல்ல, என் பேச்சை கேட்க மாட்டியா, கீழே இறங்கு, அழகுல்ல, என் தங்கம் இல்லை, நீ கீழே இறங்குனா நான் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன், கீழே இறங்குமா செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி அவன் அந்த பூனையை கீழே இறங்க சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த பூனையா அவன் சொல்றத கேட்குற பாடு இல்லை. மதில் சுவருக்கு அந்த பக்கம் மரங்கள் நிறைய இருக்கு. கொஞ்சம் தூரம் போனா அந்த காடும் வந்துடும். அதே அடர்ந்த காடு. ஜங்குக்கும் அவனோட படைகளும் அந்த கோட்டைக்கு வெளியில இருக்க காட்டுல தான் இருக்கிறாங்க. அங்க மதில் சுவர்லேருந்து கோட்டைக்கு வெளியில இருக்க ஒரு மரத்து மேல குதிக்குது. ஜிமனுக்கு உயிரே போயிடுச்சு. மிஞ்சி மிஞ்சி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பூனையோட குரல் நின்று போடுச்சு. ஜிமனுக்கு ஒரு மாதிரியா பயம் எடுத்துக்குது. ஏன்னா அவனுக்கு அந்த பூனை ரொம்ப பிடிக்கும். இப்போ அதோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பாக்குறான். அவனால பதில் சவரை தாண்ட முடியாது, ஏன்னா அது அவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா அவனுக்கு இன்னொரு யோசனை இருக்கு. கோட்டையோட ரகசிய வழி, கோட்டைக்கு வெளியில போறதுக்கு கோட்டையோட முன்னாடி எவ்வளோ பெரிய கதவு இருக்கு. ஆனா இப்போ அந்த கதவு வழியா போனா அவனை யாரும் வெளியில விட மாட்டாங்க. அதனால அவன் என்ன பண்றான், கோட்டைக்கு பின்புறமா இருக்கிற கோட்டையோட ரகசிய வழியை தேர்ந்தெடுக்கிறான். அந்த ரகசிய வழி மூலமா கோட்டை மதில் சுவருக்கு வெளியில போறான். அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். காடு ரொம்ப அடர்ந்த காடா இருக்கு. கையில ஒரு தீப்பந்த கூட அவன் வச்சுட்டு இல்லை. மிஞ்சி மிஞ்சி மிஞ்சின்ட்டு கத்திக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளேயும் போறான். ஒரு தூரத்துல அந்த பூனையோட சத்தம் கேக்குது.
அதை கேட்டவுடனே ஒரு சின்ன சிரிப்பு அவனுக்கு. அந்த சத்தம் வந்து பக்கமா போறான். அந்த பக்கமா போக அவனுக்கு வந்து அந்த இடமே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. எப்படின்னா ஒரு மாதிரியா ஒரு டார்க்கான ஆரா, அது அவனுக்கு சரியா படல. அந்த இடத்துல அவனுக்கு வர வாசனை, அது ஒரு ஆல்ஃபாவோட வாசனை. யா இட்ஸ் சம் கைண்ட். அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல அவனுக்கு இருக்கிறது ரொம்பவும் ஒரு டேஞ்சரான விஷயம்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் ஒரு பக்கம் அவனோட பூனையோட குரல் கேட்குது அவனுக்கு. அவனுக்கு அந்த பூனையை அங்கே விட்டுட்டு போக மனசே இல்லை. வேற ஏதாவது மிருகம் அதை கடிச்சிருமோ, அதோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ நினச்சிட்டு எல்லாத்தையும் வந்து உதறி தள்ளிட்டு அந்த சத்தம் அந்த பக்கமாகவே போயிட்டுருக்கான். கொஞ்சம் நெருங்க ஒரு ஒரு மூச்சு சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி அந்த மூச்சு எப்படி தெரியுமா இருக்கு, சிங்கம் அதுக்கு காயப்பட்ட பிறகு அது ஒரு மாதிரியா மூச்சு இழுத்து வாங்கல, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் அது சிங்கத்தோட சத்தம் இல்லை, ஒரு நரியோட சத்தம். நரினா என்ன தெரியும்ல, ஆல்ஃபா. ஒரு நரியோட சத்தம், அதாவது ஒரு ஆல்ஃபா உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரியான ஒரு சத்தம் அது. அந்த மூச்சு அவ்வளோ இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. பூனையோட சத்தம் ஒரு பக்கமாக கேட்குது. அந்த அதே அது பக்கத்துலேயே வந்து அந்த மூச்சு சத்தமும் கேட்குது. அவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். இப்போ தொடர்ந்து போகலாமா வேண்டாமான்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் யாரும் காயப்பட்டிருக்காங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு ஒமேகா அவனோட நேச்சரே அப்படிதான். வலியை குணப்படுத்தணும், அடுத்தவங்களோட மனசை படிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவனுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரியா பயந்துக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளேயே உள்ளே போகிறான். ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில் ஒரு ஒரு பெரிய கல், அந்த கல் மேலே ஒரு பெரிய உருவம் படுத்துட்டு இருக்கு. அந்த உருவத்தோட காலடியில் அவனோட பூனைக்குட்டி இருக்கு. அவன் ஓடி போயிட்டு அந்த பூனையை பிடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் வந்து அந்த மூச்சு சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. அவனுக்கு தெரியுது அந்த உருவத்துக்கிட்ட தான் அந்த சத்தம் கேட்குது அப்படின்றது. அவனுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படன்னு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியா டார்க்காக இருக்கு. ஒரு டேஞ்சரான ஸ்மெல், லைக் வந்து அது சுத்தமா ஒரு மாதிரி சஃபஸ்டிகேட்டட் இருக்கு. நமக்கே ஒரு மாதிரி நம்மளோட இன்ஸ்டிக் தோணும்ல, இந்த இடம் நமக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி. ஒரு ஒமேகாவா ஜிமினுக்கு அது அந்த இடம் நல்லது இல்லைன்னு தோணுது. இருந்தாலும் வந்து அவனுக்கு அவங்க ஏதோ வழியில இருக்கிற மாதிரி அவன் உள்ளுணர்வு சொல்லுது. அவன் ஒரு மாதிரியா அந்த பாறைக்கு பக்கத்துல போயிட்டு அந்த உருவத்தோட முகத்தை பார்க்குறான். அவங்களோட கழுத்துல ஒரு பெரிய காயம், ஒரு பெரிய கத்தியால வெட்டி இருக்க மாதிரி. அதோட அவங்க போட்டிருக்க அந்த ஆடையில கூட நிறைய ரத்த காயங்கள் இருக்கு. கைக்கு காலன்ட்டு சர்ற மாதிரியான வெட்டு விழுந்த மாதிரி இருக்கு. ஜிமினுக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. அவ்வளோ ரத்தம் மொத்தமா அந்த அந்த படுத்திருக்க அந்த ஆள் மேல மொத்தமா அவ்வளோ ரத்தம் இருக்கு. ஒரு மாதிரியா அவனோட மூச்சு ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிறான். ஒரு மாதிரி இழுத்து விட்டுறான். அவனோட பூனை இருக்குல்ல, அவனோட பூனை அவனோட காலே ஒரு மாதிரி சுத்தி வருது. அதை ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டு, என்னது யாருன்னே தெரியலையே, பார்க்க ஒரு பெரிய வீரர் மாதிரி இருக்காரு, ஆனால் இவ்வளோ அடிபட்டிருக்கு, உதவி செய்யலாமே வேண்டாமே, நேரம் வேற ஆக்கிட்டு இருக்கு, அரண்மனையில் எல்லாரும் தேடுவாங்களே. ஒரு மாதிரியா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போறான். ஆனால் அவனுக்கு மனசு கேட்கல. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்க இருக்க ஒரு சில மூலிகை செடியெல்லாம் பறிக்கிறான். அதெல்லாம் ஒரு மாதிரியே பறிச்சு எடுத்துட்டு வந்து ரெண்டு கல்லை வச்சு ஒரு மாதிரியே தேய்ச்சி
ஒரு மாதிரி மருந்து மாதிரி அதை உருவாக்குறான். அதை வந்து கை நிறைய எடுத்துட்டு வந்து அந்த பாறையில் அவர் படுத்துட்டு இருப்பாருல்ல, அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் அந்த இடத்த விட்டு தனியா வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்திருக்கிறது அரண்மனை ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவனை கொல்றதுக்காக ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க அவங்களோட படைய. அவன் தனியா இருந்ததுனால அவனுக்கு நிறைய காயங்கள் பட்டிருக்கும். ஆனா எப்படியோ சாகாம குழைச்சிட்டான். ஆனா காயம் சரமாரியா இருக்கு. ஜிமின் அந்த பாறையில ஒரு பக்கமா நின்றுட்டு ஜங்குக்க பார்க்கறான். அவனோட கழுத்துல ஒரு மாதிரி வால் வந்து ரொம்ப ஆழமா இறங்கிருக்க மாதிரி இருக்கு. அந்த ஆள் ஜங்குக் வலியில குடிக்கிறான்னு சொல்ல முடியும். வாயிலேருந்து ஒரு பக்கம் ரத்தம் வருது. ஜிமினா பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜிமின் அந்த மருந்தை அவனோட துணியில ஒரு பக்கத்தை மட்டும் கிழிச்சு அந்த ரத்தத்தெல்லாம் ஒரு மாதிரி மெதுவா துடைக்கிறான். அவன் பறிச்ச அந்த மூலிகையெல்லாம் அந்த காயத்துல ஒரு மாதிரியா தடவி அவனோட கையை வச்சு அந்த காயத்துல ஒரு மாதிரியா மூடுறான். அவன் மூடுற இடம் ஒரு மாதிரியா லைட்டா ஜொலிக்குது. ஏன்னா அந்த இடத்துல அவனுக்கு இருக்கிற அந்த ஒமேகா அந்த சக்தியை யூஸ் பண்றான். அவனால அதை மொத்தமா ஹீல் பண்ண முடியாது. பட் அந்த வலியை அவங்கள உணராம அவங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். புரியுதா? அவன் அப்படி வைக்கிறதுனால அந்த காயம் டக்குன்னு இப்படி ஆறிடாது. அவன் அவங்களோட மைண்டை வந்து அந்த வலி பக்கமா போகாம பார்த்துக்க முடியும். இட்ஸ் ஆல்சோ மேனிபுலேஷன். ஒரு மாதிரியா கையை வச்சு ஒரு மாதிரியா மூடுறான். ரொம்ப உரும்பிட்டு இருந்த அவரு ஒரு மாதிரியா கொஞ்சம் சைலண்டா ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த வலி இப்போ தெரியல. ஜிமின் கழுத்துல இருக்க காயத்தை மட்டும்தானே இப்போ குணப்படுத்தினான். இப்போ அவரோட நெஞ்சில ஒரு மாதிரியா கத்திப்பட்டிருக்கு. ஒரு மாதிரியா தொடலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறான். இருந்தாலும் அந்த ஆடை இருக்குல்ல, அதை லைட்டா விலக்கிட்டு அந்த இடத்துலயும் அந்த மூலிகையை ஒரு மாதிரி வைக்கிறான். மற்ற இடத்துலலாம் ஒரு மாதிரி சின்ன சின்ன காயங்கள், ஆனா கழுத்துலயும் அந்த இடத்துல இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு மாதிரியா வச்சு அந்த வழியும் ஒரு மாதிரியா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான். அந்த ஆளோட வலி குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. பக்கம் பூனை வேற கத்த ஆரம்பிச்சிருது. பாவம், யாருன்னே தெரியல. இவ்வளோ மோசமா ஒருத்தரை யாராவது தாக்க முடியுமா என்ன? ஒருத்தர் 2 பேரும் தாக்குன மாதிரி இல்லை, கூட்டமா சேர்ந்து யாரோ இதை வேணுண்டே பண்ண மாதிரி இருக்கு. பாவம். இருந்தாலும் நம்ம இங்க இருக்கிறது நல்லதில்லை. உடனே போகணும். அரண்மனையில் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிய வந்ததுன்னா அவ்வளோதான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாறை கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப்பு தான் வந்து திரும்பி எடுத்து வச்சிருப்பான். அவன் கையை பிடிச்சு ஸ்ட்ராங்கா ஒரு கை இழுக்குது. இழுத்த இழுப்புல அவன் அந்த பாறை மேல இருந்து ஜங்குக் படுத்திருப்பான்ல, அவரு மேலேயே போய் விழுறான். அவ்வளோ ஸ்ட்ராங்கா பிடிச்சி இழுத்துருப்பாங்க. அவர் இழுத்து ஜிமினோட வேஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டா பிடிக்கிறாரு. ஜிமின் வந்து அவர் மேலேயே விழுந்து அவனோட ஒரு கைய ஜங்குக்கோட செஸ்ட்ல வச்சுக்கிறான் பேலன்ஸ்க்காக. ஜிமினுக்கு ஹார்ட் பீட்டே நின்று போயிடுச்சு. இவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தவர் எப்படா எழுந்தாருன்னே தெரியல. அவன் ஒரு மாதிரி கண்ணை டைட்டாக மூடிக்கிறான். டைட்டாக மூடிட்டு ஒரு மாதிரியா ஸ்லோவாக கண்ணை திறக்கிறான். ஒரு மாதிரி பயம்ல அவன் உடம்பெல்லாம் நடுங்குது. ஒரு மாதிரியா கண்ணை ஒரு மாதிரி மெதுவாக திறக்கிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி ஜங்குக்கோட முகம். இப்போதான் அவனும் முகத்தை முழுசாக பார்க்குறான். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரியா ஒரு பக்கமாக திரும்பி இருப்பான். அவன் முடி பாதி மறைச்சிருக்கும். இப்போதான் அந்த முகத்தை முழுசாக பார்க்குறான். அந்த கண்ணு ஒரு மாதிரியா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு. ஒரு மாதிரி டார்க் வைப்ஸ் கொடுக்குது. ஜிமினுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துக்கு வந்தால் ஏதோ தப்பாக இருக்குன்ட்டு. இருந்தாலும் மனசு கேட்காம தான் வந்திருப்பான்.
ஆனால் என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஜங்குக் ஜிம்மனோட வேஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி இன்னும் பக்கமாக இழுக்க ஜிமின் வந்து அந்த பேலன்ஸே ஒரு மாதிரி தவறுது. ஜங்குக்கோட செஸ்ட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறான். பிகாஸ் அவன் அந்த கையை எடுத்தானா அப்படி ஜங்குக் மேலேயே முழுசாக அப்படி படுத்துருவான். அந்த மாதிரி ஜங்குக்ல ஜிம்மனோட கண்ணை தான் பார்க்குறான். அந்த கண்ணை அவ்வளோ அழகாக இருக்கு. ஜிமின் மேலேருந்து அந்த ஒமேகா சென்ட் இருக்குல்ல, அந்த நறுமணம் அது அவனுக்கு ஆளையே தூக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவ யார்கிட்டையுமே இப்படி ஒரு சென்ட்டை ஃபீல் பண்ணதே கிடையாது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்கு மேலே அவன் கண்கள், அதுக்கு மேலே அவன் கண்ணும், அவனுக்கு இது வரைக்கும் இவ்வளோ அழகான ஒரு ஒமேகாவை பார்த்ததை ஃபீல் பண்ணதே இல்லை. ஜிமினோட கண்கள்ல ஒரு மாதிரி பயம் தெரியுது. கண்ணுக்கு ஜிம்முனோட அழகான அந்த கண்கள் தான் தெரியுது. அது ஒரு இரவு நேருன்றதுனால அது ஒரு நிலா வெளிச்சம். நான் தமிழ்ல கொடுத்துருக்க அந்த ட்ரெஸ் ப்ளஸ் ஜிமின் மேலே அவ்வளோ நிலா வெளிச்சம். ஜங்குக் மேலே படுத்திருக்கான். பார்க்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஜங்குக் முழுசா வந்து வசீகரிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்டாங்க. ஜிமினோட கண்ணையை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின்கா பயம் ரொம்ப அதிகமாகுது. அவன் ஜங்குக்கோட செஸ்ட்டை ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா தள்ளி பார்க்குறான். என்னை விடுங்க, என்னை விடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்த வந்தேன். வேற எதுவும் தப்புக்காக வரல, உங்களை காயப்படுத்த வரல. எனக்கு கொஞ்சம் விடுறீங்களா? நீ போகணும், நேரம் ஆகுது. ஜங்குக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஜிமின் பேசினால அந்த லிப்ஸே ஒரு மாதிரியா பார்க்குறான். அடுத்து லிப்ஸை பார்த்துட்டு திரும்பி ஜிமினோட கண்ணை பார்த்துட்டு, யார் நீ? நான் உங்களுக்கு உதவி செய்த வந்தேன். யார் நீன்னு கேட்டேன். அது என்னை விடுங்க. யார் நீன்னு சொல்லு. ராஜ்யத்தோட இளவரசர். ராஜ்யத்தோட இளவரசர் சொன்ன பிறகுதான் ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ராஜ்யத்துக்கு ஒரே இளவரசர் தான். அவருக்கு தான் இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அது இவனான்ற மாதிரி ஒரு மாதிரியா பார்க்குறான். அந்த பேரை ஒரு மாதிரியா உச்சரிக்க யோசிக்கிறான். ஏன்னா அவனோட காவலாளி அந்த பேரை சொல்லியிருப்பான் இல்லையா, பார்ஜின். ஆமா, என்னை விடுங்க, நான் போகணும், அரசர் திட்டுவாரு, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட வேஸ்ட்ல இருந்து அவனோட கிரிப்பை அவனால லூஸ் பண்ணவே முடியல. ஜங்குக் அவனை விட்டுற பாடில்ல. ஜிமின் வந்து ஏண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறான். இளவரசர்னு தெரியும், இவ்வளோ அழகுன்னு தெரியாது. இல்லை, ஒரு மாதிரி பயத்தோட தான் பார்க்குறான். என்ன பேசுறாருன்னு தெரியல. ஒரு பக்கம் அவனுக்கு ரொம்ப பயமாகுது. ஏன்னா ஒரு ஆல்பா அவன் நினச்சா வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், வந்திருக்கவே கூடாது. அதுவும் வந்து இது ஒரு காடு, அவன் ஒரு இளவரசர், கோட்டையை விட்டு வெளில வரவே கூடாது. இப்படி வந்து சரியா மாட்டிக்கிட்டோமே, யாருமே இல்லைன்றது தான் அவனோட பயமா இருக்கு. ஜிமின் என்ன பண்றான், பயத்துல ஜங்குக்கோட செஸ்ல தானே காயப்பட்டிருக்கோம், அதை ஒரு மாதிரி பிடிச்சி அழுத்திட்டான். அந்த வலியில ஜங்குக்கு ஒரு மாதிரியா ஒரு மாதிரி வலியில துடிக்க கரெக்டா வந்து ஜிமினோட வேஸ்ட் ஒரு மாதிரியா விட்டுறான். ஜிமின்ல விட்டது போதும்ட்டு அவன் விட்டோன்னே அந்த பாறையிலேருந்து ஒரு மாதிரியா
தடுக்கி கீழே விழுறான். கீழே விழுந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அந்த பாறையில படுத்துட்டு இருப்பான்ல, ஒரு மாதிரி எழுந்து உட்காடுறான். அவனோட உருவம் பார்க்க அவ்வளோ பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. அவன் அங்கிருந்து ஒரு மாதிரி மெதுவா எழுந்துக்கிறான். ஜங்குக் அவனுக்கு அவன் போட்டு அழுத்தினதுல இன்னும் கொஞ்சம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாதிரி அதை பிடிச்சிட்டு அவன் கையில பாக்குறான் ரத்தம். ஜிமின்ல என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்டா பண்ணல, என்னை மன்னிச்சிடுங்க, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பூனை அவன் காலடியில தானே இருக்கும், அதை தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள அவன் அரண்மனை பக்கமா ஓட ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கால அவனை பின்தொடர முடியல, ஏன்னா அவனுக்கு உடம்புல அவ்வளோ காயம். அவன் ஒரு மாதிரியா போற ஜிம்மினு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரியா சின்ன சிரிப்பு. அந்த சிரிப்புல ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. பார் ஜிம்மன், நீ எனக்கு தான், எனக்கு தான். எப்படி வந்தானோ அதே மாதிரி அந்த கோட்டைக்குள்ள கமுக்கமா பதுங்கி பாஞ்சு போயிடுறான். கோட்டைக்குள்ள யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி. ஆனா அவனுக்குள்ள இருக்க அந்த பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. முறையா ஒரு ஆல்ஃபா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆரா அதை அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். அது அவனுக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவனுக்கு இப்போதைக்கு நல்லது, அவ்வளோதான். மறுநாள் காலை விடியுது. ஜிமின் அவனோட மெத்தையில படுத்துட்டு இருக்கான். அந்த பூனை தான் எப்பவும் போல அவன் கிட்ட அவன் முகத்தை நோண்டிக்கிட்டே இருக்கு. அவன் வாழை வச்சு அவன் எழுப்பிட்டே இருக்கு. அவன்ல நெஞ்சி என்னை விட, எனக்கு தூக்கம் வருது, உன்னால நான் ராத்திரி எல்லாம் சரியா தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தூக்கத்திலே புலம்புறான். அரண்மனையில ஒரு கதறல் சத்தம் கேக்குது. ஜிம்மின்ல உட்காந்துட்டு இருந்தோம், படார்னு எழுந்துட்டு என்னடா சத்தம் அப்படின்ற மாதிரி தோணுது அவனுக்கு. அது அவங்க அப்பா கத்துற சத்தம் தான். ஏன் அப்பா இப்படி கத்துறாரு? ஏதாவது பிரச்சனையா அரசவையில? அவனும் ஒரு மாதிரியா எழுந்து அவனோட காலை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவனோட அறையிலேருந்து வெளியில வரான். நேரா அவங்க அப்பா இருப்பார்ல அந்த அறைக்கு தான் போவான். ஒரு மாதிரி லைட்டாக எட்டி பார்க்குறான். உள்ள அவங்க அப்பா ஒரு சிலர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசுறதை விட அவங்களுக்கு கட்டளை இட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம போர் வீரர்கள் மேலேயே கை வைப்பாங்க. என் நாட்டுக்குள்ளேயே திருத்தனமா பதுங்கி நம்மளையே அழிக்க முயற்சி செய்வாங்க. நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கோட்டையோட பாதுகாப்பு பலப்படுத்துங்க. நாளைக்கு திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்ததுன்னா என்னோட கௌரவத்துக்கு தான் பிரச்சனை. இது என் பையனோட கல்யாணம் சிறப்பா நடந்து முடியணும். கிங் வாங்கும் சரி, அவரோட மகன் என்னோட மருமகன் லீக்கும் சரி, எந்த ஒரு குறையும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இந்த காவலை அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. ஜிமின் அதை ஒரு மாதிரி சைட்ல இருந்து கேட்குறான். அவனுக்கு புரியல. இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் அவனுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. கோட்டைக்கு வெளியில ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தான் அப்பா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. தூணுக்கு பின்னாடி ஒரு கை அவனை பிடிச்சு இழுக்குது. அவனும் ஒரு மாதிரியா போயிட்டு அவங்க மேல மோதிட்டு அவனுக்கு அது யாருன்னு தெரியும். அந்த மாதிரி அவனை பிடிச்சு இழுக்கிறது. ஒரு மாதிரியா நிமிர்ந்து பார்க்குறான். நான் எத்தனை தடவை சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. ஏன் நான் பண்ணக்கூடாதா? நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்லை, அது அப்பா பார்த்தாருன்னா திட்டுவாரு, என்னை விடுங்க. நீ தானே பதுங்கி பார்த்துட்டு இருந்த, என்ன கேட்டுட்டு இருந்த? ஒன்றும் இல்லை, அப்பா பத்திர சத்தம் கேட்டுதான் தான் வந்தேன். ஜிமனோட முடி ஒரு மாதிரியா அவனோட காதுக்கு பின்னாடி கூடி விட்டுட்டு
ஜிமினை ஒரு மாதிரியா பார்க்குறான். மாரியானா மாரியா தான். ஜிமினை ஒரு மாதிரியா பக்கமாக இழுக்கிறான். ஜிமின்ல என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க. நீ எவ்வளோ அழகு தெரியுமா, என்னை பார்க்கும் போதெல்லாம் எப்படா உன்னை கல்யாணம் பண்ணி என் கூட வச்சு பண்ணிட்டோம். என்ன பேசுறீங்க, என் விடுங்க. அப்பா பார்த்தாருன்னு திட்டுவாரு. என்ன எப்ப பார்த்தாலும் நாளைக்கு நமக்கு கல்யாணம். இன்னி வரைக்கும் நான் உன் கூட சரியா பேசினது கூட கிடையாது. என்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜிமனும் ஒரு மாதிரி நிமிர்ந்து லியோட ஐஸை மீட் பண்றான். ஜிமனுக்கும் லியோ பிடிக்கும். என்னை விடுங்க, நான் போகணும் போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை பார்த்து என் கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு உனக்கு தோணவே இல்லையா? நீ என்ன வேணும், என்ன பேசணும் சொல்லுங்க. அவன் ஜிமனோட ஒரு சீக்கு மட்டும் ஒரு மாதிரி கட் பண்ணுறான். ஜிமன் அவனோட ஹேண்ட்ஸ் வந்து அவனோட சீக்ஸில் பட்டவனே ஒரு பக்கமாக அவன் சீக்ஸ் பக்கமாக சாயிறான். பிகாஸ் அவனுக்கு அந்த டச் பிடிச்சிருக்கு. லியோல ஒரு முத்தம் எனக்கு தரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமனில் ஒரு மாதிரி ஐஸை மீட் பண்ணிட்டு நாளைக்கு தான் திருமணம் ஆக்க போகுது இல்லையா? இப்போ எதுக்கு இப்படிப்பட்ட பேச்செல்லாம்? நாளைக்கு திருமணம் ஆகுது. நாளைக்கு தான் திருமணம். நாளைக்கு நீ என்னோட உண்மைக்காக மாறிடுவ. ஆனால் இன்னைக்கு ஒரு காதலை நான் ஒன்று கேட்குறேன். ஒரு முத்தம் தர மாட்டியா? இல்லை வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு தலையை குனிறான். அவன்ல ஜிம்மனோட சின்ன மட்டும் ஒரு ஃபிங்கர்ஸ் லாக் பண்ணி ஒரு முத்தம் எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மனும் அவன் ஐஸும் ஒரு மாதிரியா அட்மையர் பண்ணி பார்க்குறான். அதில் லவ் இருக்குது. ஒரு மாதிரியா இப்போது நமக்கு ஒருத்தவங்களோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும்ல, அந்த ஈர்ப்பு தான் வந்து ஜிம்மனுக்கு லீயை ஒரு 10 நாளாக தான் தெரியும். 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேருக்கு நிச்சயம் நடந்திருக்கும். இப்போ நாளைக்கு கல்யாணம். ஜிம்மனை ஒரு மாதிரியா அசையாமல் அப்படியே நிற்கிறான். லீல ஜிம்மனோட சீக்ஸ் ஒரு மாதிரியா பிடிச்சு அவன் ஒரு பக்கமாக இழுக்கிறான். ஜிம்மனை வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். லீயோட லிப்ஸ் ஜிம்மனோட லிப்ஸ் கிட்டக்க போகுது. ஆனால் அரண்மனையோட அபாய ஒலி அடிக்கும்ல, டக்குன்னு அதை அடிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு மாதிரியா தூக்கி வாரி போட்ட மாதிரி நிற்கிறாங்க. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டே நின்று போச்சு அந்த சப்ஜெக்ட். 2 பேரும் ஒரு மாதிரி விலகி நிற்க, திரும்பி ஏதாவது பிரச்சனையா போட்டிக்கு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறான். தெரியல, நீ அறைக்குள்ளேயே வெளியில் வராத அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு அந்த சத்தம் இருக்கிற வழிக்கா, அந்த சத்தம் எங்கே கேட்குதோ அந்த வழியாக போகிறான். கோட்டையோட வாசலில் ஒரு 20 வீரர்கள் செத்து கிடக்குறாங்க. 3 பேருமே வந்து பார்க்குறாங்க. அதில் ஒருத்தரோட நெஞ்சில் ஒரு அம்பு சொருக்கிருக்கு. அந்த அம்பில் ஒரு சின்ன காகிதத்தை கட்டியிருக்காங்க. அதை ஒரு வீரர் எடுத்துகிட்டு வந்து அரசர் பார்க் கிட்ட கொடுக்குறாரு. பார்க்கும் அதை ஒரு நேரம் பிரித்து பார்க்குறாரு. அதில் ஒன்று கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்ற வாக்கியம் மட்டும் எழுதியிருக்கு. அது அரசர் ஒரு மாதிரி அரசர் பார்க் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதை ஒரு பேரரசர் வாங்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் அது மாதிரி படிக்கிறாரு. அவருக்கு அந்த செய்தி வந்தது என்னமோ லீக்கு தான். லீ அதை ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டாகுது.
அவனுக்கு என்னதான் பிரச்சனையா? 3 பேரும் அவசர சட்டசபைக்கா போகிறாங்க. அவசர கூட்டத்துல அரசர் பார்க்கலாம், எனக்கு என்னமோ இது சரியா படல. அந்த ஜங்குக் அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல இந்த திருமணம் நடக்கிறது எனக்கு நல்லதா படல அப்படின்ற மாதிரி அரசர் பார்க் அரசர் வாங் கிட்ட சொல்றாரு. அரசர் வாங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, இந்த திருமணத்தை இப்ப நடத்தலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஆனா லீ வாய்ப்பே இல்லை, எனக்கும் ஜிமினுக்கும் நாளைக்கு திருமணம் நடந்தே ஆகணும், இந்த திருமணம் தள்ளி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்க்கும்ல இல்லை இல்லை மருமகனே, எனக்கு என்னமோ அது சரியா படலை. புரியுது, உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பகை இருக்கு. ஆனால் அதனால பாதிக்கப்பட போகிறது என்னமோ என் மகன் வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. லீயும் ஜிமினுக்கு எதுவுமே ஆகாது, ஜிமின் என்னோடது, என்னோட ஒமேகா, அவன் மேலே ஒரு சிண்டு வரல் கூட படாது. நான் இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த ஜங்குக்கோட தலையை தூக்குறேன். காவலை மட்டும் அதிகப்படுத்துங்க, கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ட்டு இன்னொரு வாட்டி யோசிக்க கூட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அரசர் பார்க்கால எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் அவர் ஒரு சிற்றரசர். கிங் வாங் ஒரு பேரரசர், அவரோட பையன் லீ பட்டத்திலரசர். இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சம்பந்தம். அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுதான் ஆகணும். பகை அவனுக்கும் ஜங்குக்கும் தான். நாளைக்கு இந்த கல்யாணம் அவனுக்கு நடந்தே ஆகணும். ஏன்னா அவனுக்கு ஜிமின் வேணும், அவன் ஜிமினை அடையணும்னு நினைக்கிறான். அவரும் ஒரு மாதிரியா பாடைகளை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜிமினுக்கு இது எதுவுமே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். மறுநாள் விடியுது, அந்த கோட்டையை ஒரு மாதிரியா கலகலகலப்பா இருக்கு. கோட்டையோட வெளியில ஆட்கள் அவ்வளோ பேர் நிக்கிறாங்க. இன்னைக்கு கிங் பார்க்கோட பையன் பிரின்ஸ் ஜிமினுக்கும் கிங் வாங்கோட பையன் கிரவுன் பிரின்ஸ் வாங் லீக்கும் கல்யாணம். ஜிமின் அந்த இடத்துல ஒரே இளவரசர் அப்படின்றதுனால அந்த இடமே ஒரு மாதிரியா ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க அந்த விஷயத்த. ஏன்னா அந்த கோட்டையில இருக்க எல்லாருக்குமே ஜிமின் ஒரு செல்ல பிள்ளை தான். யாருக்கு தான் அவன் செல்ல பிள்ளை இல்லை. இப்போ மணமேடையை காட்டுறாங்க. 2 பேரும் மணமேடையில நின்றுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி அந்த திருமணத்துக்கான வாக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை ப்ரீஸ்ட் மாதிரி வர ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஜிமின் எப்பவும் போல சரி தேவதை மாதிரி இப்படியா இருக்கான். அவனோட தலையில ஒரு அழகான வைரத்துல ஆன ஒரு கிரவுன், அவன் ட்ரெஸ் ஃபுல்லா ஒரு ஒயிட், அது ஃபுல்லா ஒரு மாதிரியா மினுமினுக்குது. அதில் அவன் போட்டு கோல்ட் ஜுவல்ஸ் அப்படி ஸ்ட்ரெயிட்டா இந்த சொர்க்கத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கான். முன்னாடி வாங்லி நின்றுட்டு இருக்கான். வாங்லியோட பார்வை ஜிமினோட அழகை தான் பார்த்துட்டு இருக்கு. அவன் மயங்கிட்டான் ஜிமினுக்கு. வாங்லியை பற்றி ஜிமினுக்கு எதுவுமே தெரியாது. வாங்லி தனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பான், அது யாரா இருந்தாலும் சரி. அவன் ஒரு மாதிரியா ஒரு சைக்கோபாத். ஓகே, அதெல்லாம் ஜிமினுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி பெருசாக எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சம்மந்தம், அவ்வளோதான். இப்போது அவங்க 2 பேருக்கும் நின்றுட்டுருக்கார்ல அந்த நடுநிலையான ஆள், அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேரரசர் வாங்கோட மகனாகிய வாங் லீ கிங் பார்க்கோட மகனாகிய பார்க் ஜிமினை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. லீ ஜிமின் அவர் மாதிரி பார்த்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஜிமின் கிட்ட பார்க் கிங்கின் மகனாகிய பார்க் ஜிமின் கிங் வாங்கின் மகனாகிய வாங் லீயை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமினும் லீயோட கண்ணை பார்க்குறான்.
ஒரு மாதிரி அன்போட கண்கள்ல பாக்குறான். சம்மதம் என்ற வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ள அந்த கோட்டை அது ஒரு ஹாலில் தானே நடந்திருக்கும். சுற்றி நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நடுவில் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த டோர் ஒரு மாதிரியா ஓப்பன் ஆகுது. எல்லாரோட பார்வையும் அது எந்த பக்கம் போதோ அங்கே தான் பார்க்குறாங்க. அந்த இடத்துல கையில் ஒரு வாள், அதே வாள் அது தரையில் தேய்ச்சிட்டு வருது. அவர் அந்த வாளை தரையில் அப்படியே தேய்ச்சிட்டு வராரு. அந்த வாள் முழுசும் ரத்தத்தால் நிரம்பிருக்கு. எத்தனை பேர் ரத்தம் தெரியலை. அவரை தேய்ச்சிட்டு வரும்போது அப்படியே அந்த தரையில் ரத்தத்தால் ஒரு கோடு போட்டுட்டே வராது. அவரோட முகம் ஃபுல்லாக ரத்தம். ஆனால் அது எதுவுமே அவரோட ரத்தம் கிடையாது. ஆல்ஃபா ஜியான் ஜங்குக் தான். அவனோட ஆறாவே ரொம்ப டார்க்காக இருக்குது. அவனோட கண்ணு ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அவனை பார்த்த போதே ஒரு சிலரெல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆறாவை அந்த கோட்டையில் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆஸ் ஐ செட், என்னதான் ஒருத்தர் ஆல்ஃபாவாக பிறந்திருந்தாலும் சரியே, அவங்க பண்ணுற ட்ரெயினிங், அவங்க எப்படி அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க, எப்படி அவங்களோட மூளையை செயல்படுத்துகிறாங்க, எப்படி அவங்க செயல்படுறாங்கன்றதை பொறுத்து அவங்களோட பவர் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு ட்ரெயினிங், இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஆல்ஃபா அந்த கோட்டையிலே கிடையாது. தடவை அது எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கருப்பு உருவம் நேராக அந்த மேடை கிட்ட வருது. லீயோட கண்ணு அவ்வளோ ஒரு மாதிரி காண்டா மாறுது. ஏண்டா ஒரு கல்யாணம் பண்ண விட மாட்டியாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. லீ அவன் இடுப்புல சொல்லி இருக்க வாளை உருவி ஜங்குக்கு கிட்ட வருவான்ல, அவனோட நெஞ்சில ஒரு மாதிரி அந்த வாளை வச்சுட்டு லைட்டா இறக்குறான். ஒரு தடவை அடிப்பட்டா ஒதுங்கி இருக்க மாட்டியா ஜங்குக்? திரும்பி வருவ. என் கையாலதான் சாகணும்னு முடிவெடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜங்குக்ல தலைவர் மாதிரி குனிஞ்சு இருந்திருப்பான். நிமிர்ந்து அவனோட ஐஸ் ஒன்று மீட் பண்றாங்க. அண்ணா அவ்வளோ கருப்பா இருக்கு. பின்னாடி இருக்கிற ஜிமினுக்குலாம் அல்லு கிளம்பிடுச்சு. ஜிமின் ரெகக்னைஸ் பண்ணிட்டான். அதே ஆளு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல அப்படின்னுட்டு ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா பின்னாடி நடந்து போறான் அவங்க அப்பா கிட்ட. ஜங்குக்ல அவனோட தலை ஒரு மாதிரியா லைட்டா சாய்க்கிறான், டில்ட் பண்ணி பாக்குறான். லீக்கு பின்னாடி நிக்கிற ஜிமினை பார்த்து ஒரு மாதிரியா கிரீப்பியா சிரிக்கிறான் அவன். ஜிமினுக்கு என்னடா இவரு நம்ம பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லீ பார்த்து சிரிக்க லீ தான் அவன் வால் எடுத்து போய் ஜங்குக்கோட கன்னத்துல வச்சு அவனை பாக்குற மாதிரி நிறுத்துறான். என்னடா அங்க பாருங்க, என்ன என் கையால சாகணுமா நீ அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜங்குக்ல அவனோட வால் கீழே இருக்கும்ல, அந்த வாளால லீயோட வாழை ஒரு மாதிரி ஒரே ஸ்வைப்ல ஒரு மாதிரி தட்டி விடுறான். அவன் போச்சுக்கே லீயோட வால் ஒரு பக்கமா போய் விழுது. லீல ஒரு மாதிரி ஃபிளின்ஸ் ஆயிட்டு ஒரு ஸ்டெப் பேக்ல போய் நிற்கிறான். வீரர்கள் ஒரு மாதிரி பக்கத்துல வராங்க. வீரர்கள் ஒரு மாதிரி பக்கத்துல வர்றது தெரிஞ்சோடனே ஜங்குக் என்ன பண்றான், அவனோட வாழை எடுத்துட்டு போயிட்டு லீயோட கழுத்துல வச்சு ஒரு மாதிரி அழுத்துறான். பக்கத்துல வந்தீங்கன்னா தலை துண்டா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவா விஸ்பரா ஹஸ்கியா பேசினான். எல்லாரும் அப்படியே நின்றுட்டாங்க. அவனோட உயிர் ரொம்ப அவசியம் இல்லையா? ஜிமின் ஒரு மாதிரியா பயத்தோட பாக்குறான். ஒரு பக்கம் அவனுக்கு பயமா இருக்கு, லீக் ஏதாவது ஆயிடுமோன்ட்டு. ஜிமின் ஒரு மாதிரியா பயத்தோட பார்க்க ஜங்குக் அந்த கத்தி ஒரு மாதிரியா நல்லா அழுத்துறான். லீயோட கழுத்துல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி சிரிக்கிறான். லீ பக்கத்துல போயிட்டு, ஏண்டா உன்னாலலாம் ஒருத்தர் கூட வாழ முடியாதா? பாக்குறவங்களும் எனக்கு வேணுமா? என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு
கொன்னு புதைச்சிட்டு இங்க இன்னொருத்தர் கூட கல்யாணம் பண்ண வருவேன், மூடிட்டு வாழ்த்து சொல்லுவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் தொழுவா இருக்கிறதுனால ரொம்ப கேட்கல, பட் ஒரு மாதிரியா கன்ஃபியூஸ்டா பாக்குறான். லீ வந்து இதெல்லாம் வந்து ஜிமினுக்கு கேட்கக்கூடாது, ஜிமின் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறான். ஸோ அதுக்கு அவன் பதில் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு மாதிரியா பின்னாடி இருக்க ஒருத்தரை கண்ணை காட்டுறான், அவனை வந்து அடிங்கடா அப்படின்ற மாதிரி. பின்னாடி இருக்க ஒரு வந்து வாழை வீச ஜங்குக் வந்து இவன் கழுத்துல இருந்து கத்தி எடுத்து அந்த கத்தியோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கோட்டைக்குள்ள ஜங்குக்கோட ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சண்டை ஒரு மாதிரியா ரொம்ப ஹெவியா போக ஜிமினோட அப்பா என்ன பண்றாரு, ஜிமினோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறாரு. ஜிமினோட கையை, ஜிமினோட அம்மாவோட கையை, அவங்க மெயினான ஜிமினோட கை, ஜிமினோட அம்மா கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு சில சேவர்கள்லாம் வந்து ஜிமினை அவங்க அப்பா ஒரு மாதிரி சேஃபாக வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ஹால்லேருந்து. இங்கே லீக்கும் ஜங்குக்கும் செம்ம சண்டை நடக்குது. ஜங்குக் வந்து ஒரு மாதிரியா என்ன மேட்ருனா, லீ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆல்ஃபா. அப்போவே சொன்னேன் என்ன வேணுமோ அது வேணும். ஆனால் அவன் கை ஒரு இடத்துல தப்பாக கை வச்சிட்டான். அது வேற யாரும் கிடையாது, ஜங்குக்கோட தங்கச்சியை காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி அவளை மொத்தமாக முடிச்சு அதுக்கப்புறம் வந்து கை விட்டுருப்பான். அந்த சோகம் தாங்க முடியாமல் அவ கீழேருந்து விழுந்து இறந்துருப்பா ஒரு மலை உச்சிலேருந்து இருந்து. இதே டெக்னிக்கை தான் இப்போ அவன் ஜிமின் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜிமின் கிட்ட எப்படி ஒரு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜங்குக் வெறி கொண்டு சுற்றிருப்பான். ஜிமினோட அப்பாவுக்கு தூதும் அனுப்பிச்சிருப்பான், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எனக்கு லீவ் வேணும், நான் உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த தூதை வந்து அவங்க அப்பாவோட கைக்கு போகாமல் லீவ் வந்து தடுத்திருப்பான். கோட்டைக்கு வெளில தான் அவன் இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அன்னைக்கு ராத்திரியே ஜங்குக்கு அழிக்கிறதுக்கு அவனோட ஆட்கள் அமைச்சிருப்பான். அன்னைக்கு ஜங்குக் தாக்கப்பட்டதும் லீவோட ஆட்களால் தான். அவன் தப்பிச்சது ஜிமினால. சண்டை ஒரு மாதிரி சரமாரியா போக ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் ஜங்குக், லீயோட நெஞ்சிலே அந்த வாழை ஒரு மாதிரி இறக்குறான், அப்படியே உள்ளே இறக்குறான். அது அவன் நெஞ்சுக்கு மேலே ஒரு மாதிரி ஷோல்டர் பகுதியில் உள்ளே இறங்குது. லீ அவ்வளோ வலியில ஒரு மாதிரி கத்துறான். அந்த கோட்டையில் இருக்க எல்லாரும் ஒரு மாதிரியா அப்படி ஸ்டக் ஆயிட்டாங்க. அவனோட அந்த இடத்துல இருந்து அப்படியே ரத்தம் பிச்சுட்டு வருது, ஜங்குக்கோட மூஞ்சிலலாம் அடிக்குது. ஆனால் ஜங்குக் லீயோட அந்த கதறல் சத்தத்தை ஒரு மாதிரி ரசிச்சு கேட்குறான்னு சொல்ல முடியும். ஜங்குக்கு அவன் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும், அவன் இறந்ததுக்கு காரணம் இவன் தானடா அப்படின்ற மாதிரியான வெறியில பண்றான். அதை ஒரு மாதிரி கத்திய அப்படி அந்த சைடுக்கா எடுத்துட்டு போயிட்டான், அதாவது ஷோல்டருக்கு அந்த சைடுக்கா போயிடுச்சு அந்த கத்தி. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கத்தியை ஒரு மாதிரி வெளியில உருவுறான். அவன் கத்தி ஆல்ரெடி ரத்தத்தால் அது ஃபுல்லா நினைஞ்சிருக்கு. லீ அப்படியே வந்து கீழே தரையில விழுந்துட்டான். கிட்டத்தட்ட உயிருக்கு போராடுற நிலைமையில தான் இருக்கான். ஜங்குக்கு அவனை அவ்வளோ சீக்கிரம் சாவடிக்கணுன்ற மனசே இல்லை. ஒரு மாதிரியா சிரிச்சுட்டே அதை பார்க்குறான். நீ இப்படிலாம் சாகக்கூடாது, துடிக்க சாகணும், இத்தனை நாள் வாழ்ந்து சாகணும், ஒவ்வொரு நாளும் வலியால சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஆட்களை கண்ணு காமிக்கிறான். அதாவது லீயை கொண்டு போக சொல்லி கொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. நிமிர்ந்து பார்க்குறான். அவன் பார்த்த இடத்துல ஜிமின் இல்லை. ஒரு மாதிரியா லைட்டாக சிரிச்சுட்டு, இப்போ அந்த கோட்டையே அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஒரு மாதிரியா அவன் ஜிமின் போகும்போதே அவங்க எங்கே போயிருக்காங்கன்றத பார்த்துருப்பான். ஒரு மாதிரியா அந்த பக்கமாக நடக்கிறான். ஜிமின், அவங்க அம்மா, அவங்க அப்பா 3 பேரும் வந்து ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கு, அந்த வழியாக தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உள்ளே போக 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 ஆட்கள் அவங்கள பின்தொடர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஜிமினோட அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பயம் எடுத்துக்குது. எங்கே
பொன் தன்னோட மனைவிக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஆயிட போதோன்ற பயம். அவர் ஒரு மாதிரி தைரியத்தை வரைச்சிட்டு ஜிமினோட அம்மா கிட்ட, அவனை கூட்டிட்டு நீ போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது இந்த கோட்டையை விட்டு வெளில போயிடுங்க, காட்டுக்கு வடக்கு பக்கமாக இருக்க கோயிலுக்கு போங்க, அங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினோட அம்மாவை அவரோட பிடிச்சிக்கிட்டு, நீங்களும் வாங்க போகலாம், இங்கே உங்களை தனியாக விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் எப்படி போகிறது? வைத்திய மாதிரி பேசாத, உள்ள உயிர் ரொம்ப முக்கியம், அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினோட கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அவர் மாதிரியா பயந்துட்டு அந்த சுரங்க பாதி வழியாக நடந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரத்தில் அவங்க அப்பா கத்துற சத்தம் கேட்குது. அவனுக்கு ஒரு மாதிரியா அழுக ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிது. அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா அது அப்பா சத்தம் தான்மா, அம்மா அது அப்பா கத்திரி சத்தம் தான், வாங்க நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம், வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை ஜிமின், நம்ம போகக்கூடாது, நீ வா, உன்னோட உயிர் முக்கியம், நீ தான் இந்த நாட்டோட ஒரே வாரிசு, எனக்கு இருக்க ஒரே மகன், உன்னை என்னால் சாக விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு மனசு கேட்கல. இருங்கம்மா, அப்பாவையும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கையை உதறி விட்டு திரும்பி அந்த கோட்டைக்குள்ளே போகிறான், சுரங்கப்பாதைக்குள்ளே. ஒரு மாதிரி கொஞ்சம் தூரம் போக ஒரு மாதிரி வழி வாடுற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கு அந்த இடம். கொஞ்சம் தூரம் நடக்க அங்கே நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. அது எல்லாமே அவனோட கோட்டை ஆட்கள் தான். அவன் அதெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு மாதிரி அவங்களெல்லாம் கடந்து நடந்து போகிறான். அங்கே அவங்க அப்பாவை தான் பார்க்குறான். அவங்க அப்பாவும் அங்கே விழுந்து கிடக்குறாரு. அவரோட வாயிலேருந்து ஒரு மாதிரி ரத்தம் வந்துட்டுருக்கு. அவரோட வயிற்றுல குத்திருக்காங்க யாரோ. ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு அதை பார்க்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த இடத்த ஒரு மாதிரி தொடுறான். இப்போ ஒரு ஒரு கால் அவன் பக்கத்தில் நிற்கிது. யாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தோட திரும்பி மேலே பார்க்குறான். அது ஜங்குத் தான். மொத்தமாக அவனுக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகுது, லைக் மொத்தமாக பிளாக் அவுட் ஆகுது. இப்போது இருட்டான ஒரு அறையை தான் காட்டுறாங்க. அந்த அறையில் 4 மூளைக்கு இந்த தீப்பந்தை ஏற்றி வைப்பாங்கல்ல, அது எரியுது. அந்த பொருட்கள் மேலேருந்து வர நிழல் அந்த இடத்த ஒரு மாதிரி பயங்கரமாக காட்டுது. ஒரு பக்கம் அது நெருப்பு வேற ஒரு பக்கம் ஆட, அதோட நிழல்லாம் வர தெரியுது. அந்த இடம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. நடுவில் ஒரு பெரிய மெத்தை. அந்த மெத்தையில் ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரியா ரொம்ப மெதுவாக அவங்களோட கண்களை திறக்கிறாங்க. அது நம்ம பார்க் ஜிமின் தான். அவன் தான் அந்த மெத்தையில் படுத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி கண்ணை திறந்து ஒரு மாதிரியா சுற்றி அவன் தலையை மட்டும் ஒரு மாதிரி திருப்பி பார்க்குறான். அவன் எங்கே இருக்கான் அப்படின்றது. அந்த இடம் அது அவனோட அரண்மனை மாதிரியே இல்லை. பக்கத்தில் ஒரு வராண்டா மாதிரி, அதாவது ஒரு பால்கனி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த தீப்பந்தை எரியுது, சில்லுன்னு காற்று அடிக்குது. அது ஒரு இரவு நேரம். ஜிமின் அங்கேருந்து ஒரு மாதிரியா அந்த மெத்தையிலேருந்து எழுந்து ஒரு மாதிரி அந்த மெத்தை மாதிரியே உட்காடுறான். சுற்றி யாருமே இல்லை. அது அவ்வளோ பெரிய ரூம். ஆனால் அவன் மட்டும் தனியாக இருக்கான். ஒரு மாதிரியா, யாராவது இருக்கீங்களா? நான் எங்கே இருக்கேன்? யாராவது இருந்தா குரல் கொடுங்களேன். யாராவது இருந்தா குரல் கொடுங்க. யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஆனால் அவனோட வாய்ஸ் அவனுக்கே எக்கோ அடிக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அவனையும் அவன் பார்க்குறான். அவன் நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். ஆனால் இடம் மட்டும் வேறையாக இருக்குது. சுற்றி யாருமே இல்லை. இப்போது அந்த அறையோட கதவு லேசாக திறக்குது. ஒரு மாதிரி சத்தத்தோடையே திறக்க அந்த சத்தமே அவனை பயமுறுத்துது. அவன் யார் வராங்கன்னு சொல்லி பார்க்குறான். முதல்ல அவன் அந்த காலை தான் பார்க்குறான். அவன்
அவனோட கோட்டையில அந்த சுரங்கப்பாதையில பார்த்துருப்பான்ல, அதே ஆளு, அதே ஜங்குக். அவன் தான் ஜிமினோட முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் உள்ள வந்து நின்னோடனே அந்த கதவு வெளியில இருக்கவங்க சாத்தி பூட்டிடுறாங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரியா மெதுவா ஜிமின் பக்கமா நடந்து வரான். அந்த நெருப்பு பந்தத்துல அவனோட நிழல் ரொம்ப பெருசா தெரியுது. ஜிமின் வந்து பெட்ல உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி ஜங்குக் நடந்து வந்துட்டு இருக்கான். ஜங்குக் பின்னாடி அந்த நிழல் இருக்குல்ல, அது எங்கேயோ தெரியுது. அது பார்க்கவே ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவனை பார்க்கும் போதே ஜிமினுக்கு பயமா தான் இருக்கு. ஒரு மாதிரியா அந்த மெத்தையிலேயே ஒரு மாதிரி ஓரமா போய் உட்கார்றான். ஒரு மாதிரி ஓரமா தள்ளி தள்ளி போறான். யார் நீங்க? நான் இங்க என்ன பண்றேன்? என் அப்பா எங்க? அப்பா, என் அம்மா எங்க? நீங்க நீங்க யாரு? அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணு அந்த அழுக வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. என்ன ஞாபகம் இல்லை? அந்த காட்டுல என்ன நீ பார்க்கல? நான் இன்னைக்கு உங்களுக்கு உதவிதான் செஞ்சேன். ஆனா இப்ப எதுக்கு நான் இங்க இருக்கேன்? நீ எங்க? அப்படின்ற மாதிரி கேட்குறான். லீயோட வார்த்தையை கேட்டோன்னு, லைக் லீயோட அந்த இதுவை கேட்டோன்னே அவன் செம ஒரு மாதிரி காண்டாயிட்டு. அவனை பார்த்து நீ ஏன் கவலைப்படுற? அவன் என் கட்டுப்பாட்டில் சாக துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜிமின்ல அந்த மெத்தை ஓட்டு ஒரு மாதிரி கீழே இறங்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஜங்குக் ஜிமினோட காலை ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்து அவனை அந்த மெத்தையிலே ஒரு மாதிரி படுக்க வைக்கிறான். அவன் மேலே லைட்டாக சாயிறானா. ஜிமின், என்ன பண்ணுறீங்க? என்ன விடுங்க, அம்மா, அப்பா, அப்பா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜங்குக்ல இங்க யாரும் கிடையாது, என்னையும் தவிர. நீ யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா நீ இருக்கிறது என் கோட்டையில். நான் இங்கே என்ன பண்ணுறேன்? என்னை விடுங்க, போகணும். எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க? நான் எதுவுமே பண்ணலை, என்னை விடுங்க. உன்னோட குரல் ரொம்ப அழகாக இருக்கு. அப்படி பறவைகள் பாட்டு பாடுற மாதிரி. என்னை விடுங்க, நான் போகணும், எங்கள் அப்பா கிட்ட போகணும், என்னை விடுங்க. லீக்கு என்னாச்சு? அவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுக்கு அவனை பற்றி கேட்குற? நான் தான் சொல்கிறேன்ல, அவன் இதுக்கு சீக்கிரம் சாக போகிறான். இதே அரண்மனையில். இப்போ நான் அவனை கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். இன்னொரு வாட்டி உன் வாயிலேருந்து அவன் பேர் வரக்கூடாது. அவன் அதுக்கு தகுதியானவன் கிடையாது. முதல்ல என்கிட்ட இருந்து எழுப்புங்க. யாருக்கிட்டே மேலே இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? என்ன விட போறீங்களா இல்லையா? இனி என்ன விடுறதா? இனி நீ என்னோடையது, என்னோட உண்மைதான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட நெக்கு ஒரு மாதிரி அவன் வந்து ஸ்மெல் பண்ணுறான். லைக் அவனோட சென்ட்டை ஜிமினுக்கு ஒரு மாதிரி அருவெறுப்பாக இருக்குது. ஜிமின் ஒரு மாதிரி ஜங்குக்கு செஸ்ட்டை பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளுறான். என்ன விடுங்க சொல்கிறேன்ல, அப்பா, அப்பா. நீ எவ்வளோ கத்தணுமோ கத்திக்கலாம், ஆனால் இங்கே யாரும் வரப்போகிறது இல்லை ஜிமின். ஏன்னா அந்த கோட்டைக்கே தெரியும் இதுக்கப்புறம் நீ என்னுடையது. நான் உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. எனக்கு இன்னொருத்தர் கூட திருமணம் ஆச்சு. பிரின்ஸ் நீ எங்க? அவரை என்ன பண்ணீங்க? நான் அவரை தான் விரும்புகிறேன், என்னை விடுங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது ஜங்குக்கு செம காண்டாகுது. ஜங்கு ஜிம்மோட நெக்கு ஒரு மாதிரி பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கிறான். என்னை விடுங்க. இன்னொரு வாட்டி அவன் பேரை சொன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நீ அவனுக்கு சொந்தமான பொருள் கிடையாது ஜிம்மன். நீ எனக்கு சொந்தமான பொருள், என்னோட ஒமேகாவா ஆகிற.
என்னை விடுங்க, வலிக்குது. ஜங்குக்கு ஒரு முறை சிரிச்சுட்டு திரும்பி ஜிமினோட நெக் கிட்ட போகிறான். அவனோட ஃபேஸ் இருக்குல்ல, அது அவன் ஃபேஸோட வச்சு ஒரு முறை நோட் பண்ணுறான். இது வரைக்கும் நான் யாரையுமே விருப்பம் இல்லாமல் தொடரணும்னு நினச்சதே இல்லை. யாரையுமே அடையணுன்ட்டு ஆசைப்பட்டதே இல்லை. ஆனால் உன்னை அன்னைக்கு பார்த்த பிறகு எல்லாம் மாறிப்போச்சு. உன்னை அடையணும், நீ வேணும் அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அது நடக்க போகுது. இல்லை, என்னை விடுங்க. நான் அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்குற நன்றி கடன் இதுதானா? என்னை விட்டு தள்ளி போங்க. இன்னும் அப்படி படுக்காதீங்க, தள்ளுங்க. அன்னைக்கு நீ எனக்கு உதவி செஞ்சதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. என் கண்ணில் நீ பட்டிருக்கவே கூடாது. என் கண்ணில் படாமல் இருந்தீங்கன்னா அந்த லீயை மட்டும் கூட்டிட்டு இழுத்துட்டு போயிருப்பேன். ஆனால் நீ வந்து என் காயத்தை குணப்படுத்தினால மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிட்டேன். ஒரு விதத்தில் அது எனக்கு நல்லது தானே. அதனால தானே இப்போ நீ எனக்கு கீழே படுத்துட்டு இருக்க. உங்களுக்கு அசிங்கம், என்னை விடுங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு இதில் விருப்பமே இல்லை. நீங்கள் என்ன நடக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கவே கூடாது. ஏதாவது என்ன பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கொன்னுடுவேன். என்ன நீ கொல்ல போறியா? நீ ஆல்ரெடி எனக்கு கொன்னுட்ட ஜிம்மி. அன்னைக்கு உன் கையால என் நெஞ்ச தொட்டல்ல, அன்னைக்கே நான் செத்துட்டேன். அந்த பழைய ஜங்குக்கு எது மேலேயும் ஈர்ப்பே இல்லாத அந்த பழைய ஜங்குக்கு செத்து போயிட்டான். இப்போ இருக்கிறது உனக்காகவே பிறந்திருக்கேன். உன்னை ரசிக்கணும்ட்டாகவே, உன் மேலே ஈர்ப்பு கொண்டு, உன் மேலே மோகம் கொண்டு உனக்காகவே பிறந்திருக்கேன். என்ன போய் வேணாம்லாமா? தப்பு இல்லையா? எனக்கு ஜிமின் வந்து ஒரு மாதிரி பயத்தோட பார்க்குறான். என்னையா பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவனுக்கு. என்னை விட்டுருங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன நடக்கும் நான் சொல்லட்டா? நீயும் நானும் ஒன்று சேர போகிறோம். அதான் நடக்கும். உனக்குள்ள நான், எனக்குள்ள நீ, நம்ம 2 பேரும் ஒன்று சேர போகிறோம்னு சொன்னேன். எனக்கு அதில் விருப்பமே இல்லை, துள்ளி கூட. என்னை விடுங்க. நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன். நான் லீயை தான் விரும்புகிறேன். என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு வர காண்டாகுது. அவனை போய் விரும்புகிறேன்றியா? அவன் எவ்வளோ பெரிய கேடு கட்டுறன்னு தெரியுமா? அதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் தான் ரொம்ப மோசமானவர். எங்கள் அப்பாவோட அந்த கோட்டையில் இருக்க அத்தனை பேரை நீங்கள் கொன்னுட்டீங்க. எங்கள் அப்பாவையும் காயப்படுத்திட்டீங்க. இப்போ லீ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் மோசமானவர். என்னை விடுங்க, நான் உங்ககிட்ட போகணும். அப்படியே வச்சுக்கோ. எவ்வளோ நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன்னு வச்சுக்கோ. இப்போ இன்னொரு தப்பும் பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? உன்னை எனக்கு எடுத்துக்க போகிறேன். வேண்டாம், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ இப்படி கெஞ்சும் போதுதான் எனக்கு அது இன்னும் வேணும்னு தோணுது. எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகிடுச்சு. நான் அவங்கள எனக்கு எப்போல்லாம் தோணுதோ எடுத்துப்பேன். அவங்க விருப்பப்பட்டு வருவாங்க. அந்த விஷயத்துல
விருப்பம் இல்லாம அவனை தொடுறதுல என்ன போதையோ தெரியல. ஆனா எனக்கு அந்த போதைய முயற்சி செஞ்சு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனோட ஃபுல் வெயிட்டும் இப்போ ஜிமின் மேல இருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரியா மொத்தமா மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. அவனோட லிப்ஸை ஜிமினோட லிப்ஸோட சேர்த்து ஒரு மாதிரி அட்டாச் பண்ணி ரொம்ப பேஷனட்டாக கிஸ் பண்ணான். அப்படி ஜிமினை ரொம்ப ஹார்ஷாக ஹெல்ப் பண்ணுறான். அவனுக்கு ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் மோகம், ரெண்டு சேர்ந்து ஜிமினை ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக தான் ஹேண்டில் பண்ணுறான். ஜிமின் அவனோட ஹேண்ட்ஸை வச்சு ஜிமினோட ஜங்குக்கோட செஸ்ல வச்சு தள்ளுறான். ஒரு பக்கம் அவனுக்கு கண்ணிலேருந்து அருவி மாதிரி அழுகையா கொட்டுது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ட்டு அவன் வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். என்ன விடுங்க, என்ன விடுங்க. இன்னைக்கு நீ இதுக்கப்புறம் என்னோடது மட்டும்தான். என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்னோடைய வைகாஜன் என்னோடது. ஜிமினோட லிப்ஸ் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரியா தூக்கி அவன் ஒரு கையில பிடிச்சிக்கிறான். ஒரு பக்கம் ஜிமினோட ட்ரெஸ்ல ஒரு மாதிரியா விளக்குறான். ஜிமின் ஒரு மாதிரி கத்துறான், வேண்டாம் 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 வேண்டான்ட்டு. பட் ஜங்குக் கேட்கல. ஜங்குக் இது வரைக்கும் யார் மேலேயும் இப்படி ஒரு விஷயத்த நடத்தினதே இல்லை. அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்கு. அவன் சொன்னா படுக்கிறதுக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல அவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த காட்டினதே இல்லை. அவன் ஜிமின் மேல இவ்வளோ ஃபோர்ஸா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒருத்தவங்க எவ்வளோ வல்னரபிளாக ஃபீல் ஆகுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அவங்க டாமினேட் பண்ண நினைப்போம். ஜிமின் ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுறாங்கல்ல, அது ஜங்குக்கு ஒரு மாதிரியான ஒரு 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 பவர் கொடுக்குது. லைக் எப்படின்னா, ஜிமின் மேலே அவனுக்கு இருக்கிற பவர் இருக்குல்ல, அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஜிமின் வேணாம் சொல்லும் போது அவனுக்கு அது எப்படி இருக்குன்னா, லைக் ஜிமின் அவ்வளோ வல்னரபிளாக ஃபீல் பண்ணுறான். அதனால அவனுக்கு அதை டாமினேட் பண்ணணும்னு தோணுது. அவனோட மற்ற ஒய்ஃப்ஸ் எல்லாம் அவன் கூப்பிட்டாலே இருந்துட்டு போகிறாங்க, வல்னரபிளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன், அவனுக்கு அவங்க மேலெல்லாம் பெரிய அட்ராக்ஷன் கிடையாது. ஆனால் ஜிமின் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஜிமினுக்கு அவனை கண்டாலே பிடிக்கல. அது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னமோ தெரியல. ஜிமினோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பைட் மார்க்ஸ் பண்ணுறான். ஜிமினுக்கு வலிக்குது. ஜிமின் ஒரு மாதிரி கத்துறான், என்ன விடுங்க, நம்மளை கேட்டுக்கிறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன், விடுங்க. அந்த வேற ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்ற வார்த்தை ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அது ஒவ்வொரு வாட்டி ஜிமின் வாயிலேருந்து வரும்போது அவள் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்த ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிக்கிறான். ஜிமினுக்கு ரொம்ப வலிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் அவனோட கால் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கி வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. அந்த காலை பிரித்து விட்டுறான். அவனோட பிரிச்சுட்டு அந்த காலுக்கு நடுவில் போகிறான். அவனோட ஒரு முட்டையை ஜிமினோட பாட்டில் வச்சு ஒரு மாதிரியா ப்ரெஸ் பண்ணுறான். ஜிமினா அவனுக்கு ஒரு பக்கம் ஒரு லைட்டாக ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. ஏன்னா அவன் ஒரு ஒமேகா, ஹீஸ் பார்ன் டு சப்மிட் டு அன் ஆல்ஃபா. ஒரு ஆல்ஃபா சப்மிஷன் கேட்கும் போது அது ஒமேகாவை அவன் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பக்கம் அவனோட இன்ஸ்டிங்க்ட் அவன் தடுக்கிறான், இது நடக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் அவனோட பயாலஜிக்கல் நீட்ஸ், அவனோட ஒமேகா நேச்சர் ஒரு ஆல்ஃபா கிட்ட அடிப்படிஞ்சு போக சொல்லுது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஜிமினோட ஹெல்ப்லெஸ்னஸ் ரொம்ப ஒரு மாதிரியா லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். அவன் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி அவனோட நீஸை ஜிமினோட பாட்டில் வச்சு ஒரு மாதிரி அழுத்த ஜிமின் ஒரு மாதிரி ஹைக் ஆகுது. ஒரு மாதிரி அவனோட தலையை ஒரு மாதிரி மேலுக்கா தூக்குறான். ஒரு பக்கம் அழுக வருது, இன்னொரு பக்கம் அவன் அதுக்கு அடிப்படைஞ்சு போக போறான்றது அவனுக்கே தெரியுது.
as a ஒமேகாவும் அதை அவன் பண்ணி தான் ஆகணும் when submitting to an alpha. ஜிமின் ரொம்ப ரொம்ப லாங்காக ப்ரீத் பண்ணுறான். எனக்கு பிடிக்கல. நீ பிடிக்கலன்னு சொல்லலாம் ஜிமின், ஆனால் நான் உன் உடம்பு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. பாரு, உன் உடம்பு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அது என் கைக்காக இயங்குது இல்லையா? எனக்கு இது வேணாம், எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அவனோட நீஸை ஜிமினோட கோர் பாயிண்ட்ல ஒரு மாதிரி வச்சு அழுத்துறான். ஒரு மாதிரி ரொம்ப சாந்தமாக ஆகுறான். பிகாஸ் ஹீஸ் ஜஸ்ட் சப்மிட்டிங் ஹிம்செல்ஃப் லைக் ஹீ இஸ் born. ஜிமின் ஒரு மாதிரியா ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நிறுத்திட்ட பிறகு ஜிமினோட லெக்ஸ்க்கு நடுவில் ஒரு மாதிரியா ஃபுல்லாக வந்து அவனோட லெக்ஸை ஒரு மாதிரி அவன் டைஸை ஒரு மாதிரி பிடிச்சி அவன் பக்கமாக இழுத்து அது ஒரு மாதிரியா வச்சு அவன் ஹிப்பில் லாக் பண்ணிட்டு ஜிமின் மேலே ஒரு மாதிரியா ஹோவர் ஆகிறான். ஜிமின் ஒரு மாதிரியா கண்ணை மூடிட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ எப்படி இருக்கான்னா, let Jungkook do anything with him because it's a nature of him to react to an alpha. ஒரு மாதிரியா அமைதியாக படுத்துட்டு இருக்கான். ஜங்குக் ஒரு மாதிரி இன்சர்ட் பண்ணி pull and pull out பண்ண ஆரம்பிக்கிறான். Like they are meeting now. Like they are meeting. ஜிமின் ஒரு மாதிரியா அவனோட ஸ்ட்ரகிள்ஸை ஒரு மாதிரியா மொத்தமாக தூக்கிட்டு ஒரு மாதிரியா ஜங்குக் ஃபுல்லாக சப்மிட் ஆகிட்டான். அண்ட் ஜங்குக் he start mating aggressively like an animal. ஜிமின் உடம்புல எவ்வளோ காயப்பட்டாலும் சரி, இதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. He just lays down there and feel the pleasure. Yeah, it's pleasure for him too, but not with the one he loved or he had feeling. Can be anything. அந்த டார்க்கான ரூமில் அவங்களோட ஷேடோஸ் ஜங்குக் ஜிமின் மேலே ஏறி அவன் பண்ணுறது அந்த ஷேடோவில் வந்து ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் ஜிமினை சும்மாவே விட மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஜிமினோட முந்தான இந்த மாலா 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 வழியில் சுற்றுற மாதிரி அவன் ஜிமின் 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 சுற்றுவான். அங்கே வந்ததுக்கப்புறம் அவன் 5 பொண்டாட்டிங்களை இப்படி திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனால் ஜிமினுக்கு அவங்கள பார்த்தாலே பயம், சுத்தமாக பிடிக்காது. ஒவ்வொரு வாட்டி அவங்க மீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஜிமின் வேண்டாம் 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 தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஜங்குக்கு பிடிக்கல. ஆனால் ஒன்ஸ் அவன் சப்மிட் பண்ண ஆரம்பித்த பிறகு nothing could stop them from meeting, right? இப்படியே ஒரு மாதம் போகுது. ஜிமினுக்கு ஜங்குக்கு பார்த்தாலே பிடிக்காது. எத்தனையோ வாட்டி கத்தி எடுத்து ஜங்குக்கு கழுத்துல குத்த கூட வந்திருக்கான். ஆனா ஜங்குக்கு அதை அசால்ட்டா பிடிச்சு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சது. அது அன்னைக்கும் திரும்பியும் ஜிமின் கூட மீட் பண்ணுவான். ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் போவோம். 2 பேரும் பாம்பும் கீரியும் மாதிரி தான் இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு. அவனோட ரூம் உள்ள இருக்க அவனோட பாத்டப்ல, அப்பெல்லாம் பாத்டப் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, ஒரு மாதிரியா தரையில தான் இருக்கும், ஒரு மாதிரி ஆழமா லைக் இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அவன் அங்க அதுலதான் வந்து ஒரு மாதிரியா அந்த ஸ்லாப் ஒரு மாதிரியா பிடிச்சிட்டு ஒரு மாதிரியா படுத்துட்டு இருக்கான். ஃபுல்லா நேக்கடா இருக்கான், ஃபுல்லா எக்ஸாஸ்டடா இருக்கான். பக்கத்துல ஜங்குக்கோட டவல் இருக்கு. இப்போதான் ஜங்குக் முழுசா அவனை திரும்பி முடிச்சுட்டு போயிருப்பான். ஒரு மாதிரியா படுத்துட்டே கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு இந்த வாழ்க்கை உண்மையிலே பிடிக்கல. ஏன்னா அவன் மனசுல வந்து லீயை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. இப்போ லீ நம்ம கூட இல்லை, இன்னொருத்தர் கூட இப்படிலாம் ஒன்னா இருக்குமே அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கும். லீ எவ்வளோ கெட்டவன்றது அவனுக்கு இன்னும் தெரியாது இல்லையா?
ஒரு மிருகத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்னால தப்பிக்கவே முடியாதா? எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு எதுவுமே பிடிக்கல. மிருகம் மாதிரி பண்றான். ஒருத்தரோட விருப்பம் இல்லாம தொடக்கூடாதுன்னு கூட தெரியாதா? நான் என்ன பண்ண? அவனுக்கு உதவி செஞ்சது தப்பா? அவன் அன்னைக்கு அப்படியே சாக விட்டுருந்தேன். இன்னைக்கு என் அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. நான் அவரோட கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். நீ எவ்வளவு பெரிய முட்டாள் ஜிமின். நீ பண்ண நல்லது உனக்கு எப்படி வந்திருக்கு பாத்தியா? அந்த பார்த்தபோது வெளியில வந்து ஒரு மாதிரியா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மெத்தையில வந்து உட்கார்றான். ஒரு மாதிரியா மூச்சு இழுத்து வாங்குறான். இப்போ அந்த இடத்துல ஒரு பால்கனி இருக்கிறத நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல. அந்த பால்கனி வழியா ஒரு அம்பு அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அங்க இருக்க ஒரு தீப்பந்தத்தை தட்டி விடுது. ஜிமின்ல ஒரு மாதிரி ஃபிளின்ச் ஆயிட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி பாக்குறான். எட்டி போயிட்டு யார் அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறான். ஆனா வந்து யாருமே இந்த இடத்துல இல்லை. தீப்பந்தத்தை ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு அந்த அம்பையும் எடுத்து பாக்குறான். அந்த அம்புல ஒரு லெட்டர் ஒரு காகிதம் இருக்கு. அந்த காகிதத்துல உனக்காக நான் நீர்வீழ்ச்சி பக்கத்துல இருக்க குகையில காத்திருப்பேன். இப்படிக்கு வாங் லீ அப்படின்னு எழுதியிருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அதிசயமா இருக்கு. லீ உயிரோட தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி தோணுது. ஜங்குக் சொல்லியிருப்பான்ல அவன் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கான் அப்படின்ட்டு. அப்படி கட்டுப்பாட்டுல இருக்கும்போது இந்த காகிதம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி அவங்க அரண்மனையில இருக்கும் போது, அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி லீ ஒரு சில வாட்டி ஜிமினை சந்திக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி காகிதத்துல எழுதி அனுப்புவான். இது அதே ஹேண்ட் ரைட்டிங்கா வேற இருக்கா? ஜிமின் ஒரு மாதிரியா குழம்பி பார்க்கலாம். அந்த கடிதத்துல அந்த கோட்டையோட சுரங்க பாதைக்கான வழியும் இருக்கு. எல்லாம் சரி, ஆனா நடுராத்திரி நான் எப்படி அங்க போறது? இவர் இங்கதானே இருப்பாரு. ஆனா நான் லீ போய் பார்க்கணும். அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன பண்றது? ஒரு மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா ராத்திரி லீக் அங்க வந்து கூப்பிடுறான். அப்போ அவனை போய் பார்க்கணும். ஆனா ஜங்குக் இங்க இருப்பான். ஜங்குக் இங்க இருக்கச்ச அவனால எப்படி அங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். லீ உயிரோட இருக்காரா? இந்த மிருகத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு ராத்திரி நீர்வீழ்ச்சி. இவன் இங்க இருக்கும் போது நான் எப்படி அங்க போறது? நான் அவர்கிட்ட போகணும். கிட்ட போயிட்டு அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்கணும். அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும். ராஜ்யத்துல எப்படி என்ன நடக்குதுன்னே தெரியல. அவரோட உடம்புலயே அன்னைக்கு ரொம்ப அடிபட்டு இருந்தது. ஆனா ராத்திரி இவன் இங்க இருப்பானே, நான் எப்படி அவரை போய் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜிமினோட அந்த அறையை தான் காட்டுறாங்க. இது ஒரு மிட் நைட். கிட்டத்தட்ட அந்த டைம் வந்துடுச்சு. ஜிமின் அவனோட பெட்ல இன்னும் படுத்துட்டு தான் இருக்கான். பக்கத்துலேயே ஜங்குக் படுத்துட்டு இருக்கான். இன்னும் அவங்களுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கும். ஜங்குக் வேற ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்கான். ஜங்குக்கோட ப்ரெசன்ஸ் ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜிமின் ஒரு வேண்டா விருப்பமாக தான் இருக்கான் அந்த இடத்துல. இப்போ ஒரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. இல்லை, கோட்டையில் இந்த அலாம் வச்சுருப்பாங்கள்ல, அபாய ஒலி, அது அடிக்கிறது. அதை கேட்டவுடனே ஜிமின் ஆல்ரெடி முடிச்சுன்னு தான் இருப்பான். ஜங்குக் எழுந்துக்கிறான். எழுந்து அந்த சத்தம் கேட்குதா? என்னாச்சு? இந்த டைமில் என்ன நடக்குது?
நீ இங்கே இரு, என்ன நடந்தாலும் வெளில வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவனோட ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கிளம்புறான். ஜிமினோ எழுந்து பார்க்குறான். என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு மாதிரி சாதகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மாதிரியா அந்த அறையை விட்டு ஸ்லோவாக வெளில போகிறான். அந்த ஹால்வேல யாரையுமே காணோம். பிகாஸ் எல்லாரும் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்க போயிருப்பாங்க. ஜிமினோ அதில் போட்டிருக்காங்கல்ல அந்த வழி அதாவது அவன் வரைஞ்சி கொடுத்துருப்பான்ல அந்த வழியை பின்தொடர்ந்து போகிறான். கரெக்டாக கோட்டைக்கு பின்பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அதை கண்டுபிடிச்சோன்னே தான் அவனுக்கு மூச்சு ஒரு மாதிரி இழுத்து விடுறான். இப்போது அந்த சுரங்கப்பாதைக்குள்ளேயே இறங்குறான். அது நிறைய வழி இருக்குது. இருந்தாலும் அந்த மேப்பில் என்ன வழி இருக்கோ அதை மட்டும் பின்தொடர்ந்து போகிறான். எப்படியோ கோட்டைக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கான். எப்போவுமே கோட்டையும் கோயிலும் தான் அதிகமாக கணக்கில் இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்தோடனே இங்கேருந்து நீர்வீழ்ச்சி கண்ணுக்கு தெரியுது. ஒரு மாதிரி லாங் பிரீத் எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவனுக்கு என்னமோ அவன் தப்பிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த சைடு கோட்டையில் காமிச்சா கோட்டையில் ஒரு அறையை காட்டுறாங்க. அந்த அறையில் ஒருத்தர் ரத்தம் வரிய இறந்து கிடக்குறாரு. அவர் வேற யாரும் இல்லை, ஜிமினோட அப்பா தான். ஜங்குக்கு அதை ஒரு மாதிரியா பார்க்குறான். என்ன நடக்குது, யார் அது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி சொல்ல, பாதாள சிறையில் அந்த கை தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அது, அதான் அரசே, லீ தான். ஜங்க் அவன் தலையை ஒரு மாதிரி டில்ட் பண்ணுறான். அவனோட டங்கை ஒரு மாதிரி ரோல் பண்ணுறான். அவனுக்கு அந்த லீயை உடச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கானே, செத்து தொலைய மாட்டான். ஜங்குக்கு என்னன்னா அவனை துடிக்க சாவடிக்கணும். ஏன்னா ஃபுல்லாக ஹர்ட் பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருவான் அப்படின்ற இதில் தான் அவன் பாதாள சிறையில் அடைச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவன் தப்பிச்சிருக்கான். அண்ட் தப்பிச்சு இவனையும் ஜிமினோட அப்பாவையும் அவன் தான் கொண்டு இருக்கான். அது ஜங்குக்கு நல்லா புரியுது. ஒரு மாதிரி லாங் வீட் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடுறான். டக்குன்னு கண்ணை திறக்கிறான். அவனுக்கு எது தப்பா படுது. நேராக அவனோட அறைக்கு போகிறான். அங்கிருந்து நேராக அவன் அறைக்கு புறப்பட அந்த அறையை திறந்து பார்த்தா உள்ள ஜிமின் இல்லை. ஜங்குக்கா அடுத்து என்ன நடக்க போகுது, ஜிமினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல யோசிக்கிறான். ஜிமினா போனானா இல்லை அவன் ஜிமினை தூக்கிட்டு போயிட்டானான்னு ஒன்றுமே தெரியல. கோட்டையோட மூளை முடுக்க எல்லாம் தேடுங்க. ஜிமினுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அப்புறம் அவனை இன்னைக்கு சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க கோட்டையை தாண்டியும் கோட்டையோட வெளியிலையும் போய் தேடுறாங்க. ஜிமின் கிடைக்கவே இல்லை. ஜங்குக்கா அவனுக்கு இப்போ எங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிமின் போயிருந்தா கண்டிப்பாக கோட்டையோட வாசல் வழியாக தான் போயிருக்க முடியும். அதை தாண்டி ஜிமினுக்கு வேறு எதுவுமே இந்த கோட்டையை பற்றி தெரியாது. ஜிமினுக்கு தன்னோட அப்பா ஜங்குக்கோட கோட்டையில் இருக்கிறதே ஜிமினுக்கு தெரியாது. அவங்க அப்பா குணமாகிட்ட பிறகு ஜிமின் கிட்ட அவரை பற்றி சொல்லலான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அவனுக்கு இப்போ கிளிக் ஆகிறது, அவன் மெயின் கேட் வழியாக போகலன்னா வேற எது வழியாக அவனால் போயிருக்க முடியும்? சுரங்கப்பாதை தானே. சுரங்கப்பாதை நேராக எங்கே போகும்? கோயிலுக்கு தான் போகும். ஸோ அவன் குதிரை எடுத்துட்டு அவன் அந்த கோயிலுக்கு தான் போகிறான். அவன் கூட அவனோட பழையும் சேர்ந்து கிளம்புது. இந்த சைடு ஜிமினை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கான். கிட்டத்தட்ட அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்க அந்த குகையும் அடைஞ்சிட்டான். ஒரு மாதிரி அவன் கையில் ஒரு தீப்பந்தம் இருக்குது. அந்த தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு உள்ளே ஒரு மாதிரி நடந்து போகிறான். குகை ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஒரு மாதிரி சதன்னு இருக்குது. ஒரு மாதிரி ஸ்லோவாக நடந்து போகிறான். லீ 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 பிரின்ஸ் லீ பிரின்ஸ் லீ பிரின்ஸ் லீ பிரின்ஸ் லீ இருக்கீங்களா 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 பிரின்ஸ் லீ பிரின்ஸ் லீ பிரின்ஸ் லீ பிரின்ஸ் லீ நான் வந்துட்டேன் இருக்கீங்களா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு மாதிரி முன்னாடி நடந்து போகிறான். குகையோட ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குகை ஒரு மாதிரி விரிவடையுது. ஒரு மாதிரி பெருசாகுது.
அந்த குகையோட ஒரு ஓரத்துல ஒரு மாதிரி தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி வந்து அந்த குகை வழியாவும் வெளியேயும் போகுது. ஸோ அந்த குகை ரொம்ப அது அந்த தண்ணிக்கு பக்கத்துல லீ நின்றுட்டு இருக்கான். ஒரு மாதிரி முழுசா கவர் பண்ணியிருக்கான். ஜிமின்கா அது பார்க்கும்போது லைட்டா பயம் வருது. ஒரு மாதிரியா லாங் ப்ரீத் எடுத்துட்டு, லீ அது நீங்க தானே? நீங்க நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த தீ பந்தத்தை எடுத்துக்கிட்டு லீ கிட்ட போவான். கிட்ட போகும்போதே அவனோட இன்ஸ்டிங் ஒரு மாதிரியா சொல்லுது தட்ஸ் டேஞ்சரஸ் அப்படின்னுட்டு. ஆனால் என்னைக்கு ஜிமின் அந்த இன்ஸ்டிங்க்டை மதிச்சிருக்கான். அவன் திரும்பி திரும்பி கிட்ட போயிட்டு அவன் கிட்ட போக போக லீ லைட்டாக அவனோட ஃபிகரை பின்னாடிலேருந்து முன்னாடிக்கா திரும்புகிறான். லீ அந்த முகத்தை பார்க்க, அதாவது ஜிமின் அந்த முகத்தை பார்க்குறான். பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரியா லைட்டாக பயம் வந்துருக்கு. ஏன்னா அவனோட முகத்தில் ஒரு முகத்தில் அங்கங்கே காயப்பட்டிருந்தால அந்த காயம் ஆறும்போது ஒரு மாதிரி கருப்பு கலர் தெரியும்ல, அந்த அந்த மாதிரி கோடு கோடாக இருக்கு அவனோட கழுத்தில் அப்படின்ட்டு. அவன் கையில் ஒரு மாதிரியா கட்டு லைக் அந்த ஷோல்டரில் ஜங்குக்கு அப்படி குத்தி இருப்பான்ல, அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியா கட்டு போட்டிருக்கான். அவன் பார்க்கவே வந்து ஒரு மாதிரியா இருக்கான். இந்த அகோரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருப்பான். கல் பண்ணிட்டு, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? நீங்க தானே இது அப்படின்ற மாதிரி சொல்றான். லீல ஒரு மாதிரி ஜிமின் பக்கத்துல வந்துட்டு, ஏன் அதுக்குள்ளேயும் என் முகம் மறந்துடுச்சா எனக்கு? அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா? இல்ல இல்ல நீங்க உயிரோட இருக்கீங்க. ஏன் நான் சாகணும்னு நினைச்சேன்? இல்ல இல்ல நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? இத்தனை நாளும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருக்குமா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களான்ட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அப்புறம் கஷ்டப்பட்டு என்ன பிரோஜனம்? அவன் ஜிமின் ஒரு மாதிரியா சர்க்கிள் பண்றான், ஒரு மாதிரியா சர்க்கிள் பண்ண போறான். கஷ்டப்பட்டு என்ன பிரோஜனம்? நீ தான் இப்போ அந்த ஜங்குக்கோட ஒமேகாவா ஆயிட்டே. உள்ளங்கால்ல இருந்து உச்சி தலை வரைக்கும் ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கு நிறைய காயம்பட்டிருக்கா? இதெல்லாம் யாரால தெரியுமா? அந்த ஜங்குக்கால் தான். யார் கூட நீ தினைக்கும் இருக்கியோ அவனாலதான் இவ்வளோ காயமும். ஜிமினுக்கு அது என்ன சொல்லணும் தெரியல. இப்போ லீ என்ன சொல்லணும், லீயோட வாயே பார்த்துட்டு இருக்கான், அடுத்து லீ என்ன சொல்லுவான் அப்படின்ட்டு. உங்க அப்பனுக்கு இவ்வளோ திமிரு தெரியுமா? நான் போயிட்டு கேக்குறேன், என்ன சிறையில இருந்து வெளியில எடுக்க சொல்லு, நான் தான் ஜிமினை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அவன் அந்த ஜங்கு பேச்ச கேட்டுட்டு என்கிட்டயே என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம், உங்களை விட ஜங்குக்கே அவரை நல்லா பார்த்து பாருன்னு வந்து இடிக்கிறான்ல. அது எப்படி ஒரே நாள்ல மொத்த குடும்பமும் அவன் மேல சாஞ்சிட்டீங்க? அவன் பெரிய இடம்ன்றாயா? உங்க அப்பா என்னன்னா என் புள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம்ன்றான். எனக்கு கட்டி கொடுக்கும் போது தெரியலையா? நீ என்னன்னா அவன் கூடயே இருந்துட்டு படுத்து எழுந்துட்டு அவன் ஒமேகாவா மாறிட்டல. நீ எனக்கு தானே சொந்தம். என்ன பேசுறீங்க? என்ன பேசுறேனா? அவன் ஜிமினோட ஃபேஸ் ஒரு மாதிரியா லைட்டா வந்து தொடுறான். ஜிமினுக்கு அவன் ஃபிங்கர் படும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி தலையை திருப்பிக்கிறான்.
அது திருப்பும் போது லீ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, ஓ நான் தொடுறது பிடிக்கலையா? ஏன் ஏன்னா நீ இப்போ ஜங்கு குழந்தாயிட்டல. ஆனா உன்னை முதல்ல பார்த்தது நான் தான் உன்னை முதல்ல பார்த்தேன். நான் தான் உன்னை முதல்ல ரசிச்சேன். நான் தான் உன்னை முதல்ல அடையணும்னு நினைச்சேன். நான் நடுவில் அவன் பூந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நீ அவனுக்கு சொந்தமாயிட்டல. நீ உங்களுக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? அப்பா அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அப்பா உங்க உயிரோட தான் இருக்காரா? இல்ல, உங்க அப்பா செத்துட்டான். ஜிமிந்தவங்க பாக்குறான். கொன்னது யார் தெரியுமா? நான் தான். இப்போ நீ இங்க இருக்கல்ல, நீ வரத்துக்கு முன்னாடி அப்படியே கோட்டைய பரபரப்பா இருந்திருக்குமே. நான் தான் அந்த சிறையிலேருந்து தப்பிச்சுட்டு ஓவரா பேசினவங்க அப்பனை கொன்னுட்டு உன்னை தேடி பார்க்க வந்திருக்கேன். ஏன் சொல்லு? ஏன்னா அவ வேணா உன்னை முதல்ல எடுத்திருக்கலாம். ஆனா உன்னை முதல்ல ஆசைப்பட்டது நான் தான். எனக்கு கிடைக்காத ஒரு பொருள், அது என்னைக்கா இருந்தாலும் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிமின் ஒரு மாதிரியா அவன் முன்னாடி நின்றுப்பால, ஒரு மாதிரி பின்னாடி லைட்டா ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாவை அப்பா அப்பாவுக்கு அப்பாவை நீங்க கொன்னுட்டேன். ஏன்னா எனக்கு நீ வேணும். பாத்தியா, நான் சொன்னோன்னே என்னை தேடி வந்திருக்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? உனக்கு என் மேல காதல் இருக்குல்ல? இல்ல நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஓட ட்ரை பண்றான். லீயால முழுசா ஓட முடியல. இருந்தாலும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு ஜிமினோட கையை ஒரு மாதிரி பிடிச்சு அவன் பக்கமா இழுத்து ஜிமினை ஒரு மாதிரி பேக்வர்ட்ஸ்ல இருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் கையில வச்சிருப்பான் அந்த தீ பண்றோம், அது அப்படியே கீழே விழுந்துருக்கு. எங்க போறமா? எங்க போற? உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். எத்தனை நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா எனக்கு விட்டு போறன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட நெக்கு ஃபேஸ்லாம் இருக்குல்ல, அவனோட ஃபேஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்றான். அவன் காயெல்லாம் ஒரு மாதிரி சொரன்னு இருக்கு. ஜிமினோட ஸ்கின்ல படும்போது ஒரு மாதிரியா இருக்கு ஜிமினுக்கு. அவனுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் ஒரு மாதிரியா என்ன விடுறியா இல்லையா, என்ன விட்டு சொல்றல, விட்டு அப்படின்ற மாதிரி கத்துறான். உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்றது? நீ எனக்கு வேணும் ஜிமி, அவனை அடையணும், எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஜிமினோட நெக்க ஒரு மாதிரி கடிக்கிறான். எனக்கு விட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல ரத்தமே வந்துடுது. அவன் ஆல்பாவா வேம்பயரான்னு தெரியல. லீ ஒரு மாதிரி வீக்காக தானே இருப்பான். ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு மாதிரியா தள்ள வி வந்து லைட்டாக 2 ஸ்டெப் பேக்கில் போயிடுறான். ஜிமினுக்கு அதுக்கு மேலே ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுது. அவன் வந்து இடுப்பில் ஒரு குறு வால் ஒன்று சுற்றி இருப்பான். லைக் அவனோட கை சைஸ்க்கு அந்த வாலே இருக்கும். அது வாலில் ஒரு கத்தி மாதிரி. அதை எடுத்து லீக்கு முன்னாடி நிறுத்துறான். எனக்கு அவ்வளோதான், பக்கத்துல வந்தனா கொன்னிடுவேன். ஆஹா, ஜங்குக் சொல்லி கொடுத்தானா? அவன் ஒமேகாவானாலே இவ்வளோ தைரியம் வந்துருச்சான் அவனுக்கு. ஆனா நீ எனக்கு சொந்தமான வச்சுங்க, அவனுக்கு இல்லை. உன் அப்பா போனா என்ன, நீ கூட வந்துடும். நீ நானும் போயிடலாம் எங்கேயாவது.
நீ தூரமா, நீ எனக்கு மட்டும். சி, கனவுல கூட அப்படி நடக்காது. ஒரு கொலைகாரன் உன்னை போய் நல்லவன் நினைச்சேன் பாரு. ஆஹா, நான் கொலைகாரனா? அப்ப நீ ஒருத்தன் கூட இருக்கியே, அவன் யாரு? சுத்தமானா? இத்தனை பேரை கொண்டு குவிச்சிருப்பான். பார்த்தல அன்னைக்கு உனக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கும் போது அவன் வால்ல எத்தனை பேர் ரத்தம் இருந்திருக்கும். அவன் கூட மட்டும் குடும்பம் நடத்துற, ஏன் கூட வர மாட்டியா? வந்துரு, போயிடலாம். அப்படி வரலன்னு வச்சுக்கோயேன், அவன் தங்கச்சிக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்கும். முழுசம் மீஞ்சிருவேன். ஜிமினுக்கு இப்போதான் ஒரு மாதிரியா என்னென்னமோ தோணுது. லைக் இஸ் கெட்டிங் ஆன், லைக் அந்த டாட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா கனெக்ட் ஆகுது. இத்தனை நாள் லீயை தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் இப்போ தெரியுது லீ எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னுட்டு. ஜிமின் ஒரு மாதிரி அந்த வாழை வச்சுக்கிட்டு எப்படி பின்னாடி பின்னாடி நடக்கிறான். அவன் ஒரு மாதிரி பின்னாடி பின்னாடி நடக்கும், அவன் பின்னாடி பின்னாடி நடக்க. லீயும் ஒரு மாதிரியா முன்னாடி முன்னாடி நடக்கிறான். ஜிமினுக்கு ஒரு கட்டத்தில் பயமா இருக்க என்ன பண்றான், லீயை ஒரு மாதிரியா குத்துறதுக்கு கிட்ட போறான். லீ கையிலயும் லீயோட இடுப்புலயும் ஒரு வாழை சொருகி இருக்கும். அது ஒரு மரம் எடுத்து ஜிமினோட கத்தியில ஒரு மரம் வீச, ஜிமினோட கத்தி ஒரு மரம் பறக்குது, பறந்து போய் ஒரு இடத்துல விழுது. லீயோட வாழை அப்படியே ஜிமினோட அந்த நெக்கு இருக்குல்ல, அந்த நெக்கில் வைக்கிறான். அந்த நெக்கில் வச்சு ஜிமினுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிக்கிறான். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. விடுறதுக்கா இவ்வளோ பண்றேன்? நீயாதானே வந்த, இப்போ என்ன போகணும்ன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அவனோட அவனோட கூர்மையான வால் இருக்கான், அது அப்படியே ஜிமினோட நெக்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே மேலக்கு அப்படி தூக்குறான். ஜிமினோட சின்ன அந்த தீ எரியுதுல்ல, அதுல ஜிமினோட ஃபேஸ் தெரியுது. ஜிமினோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரி பைட் மார்க்ஸா இருக்கு. எல்லாமே ஜங்கு கொடுது. அது பார்க்கும் போது லீக்கு ஒரு மாதிரி வெறி வருது. ஏன்னா ஜிமினை தான் மட்டும்தான் அப்படிலாம் இருக்கு. லைக் ஜிமின் மேல ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஜக்குக்கு முந்திக்கிட்ட நினைக்கும் போது ஒரு மாதிரி காண்டாகுது அவனுக்கு. அவன் அப்படியே அந்த அவனோட கத்தியை லைட்டா ஜிமினோட இதுல சொருகிறான். அதுல இருந்து ஒரு 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 லைக் ஒரு பின் அளவுக்கு அது உள்ள போயிருக்கும். அதுல இருந்து ஒரு மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் அப்படியே வழியுது. ஜிமினோட அந்த ஆப்பிள்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு மாதிரியா போகுது. அது ஒரு மாதிரியா பாக்குறான் லீ. ஒரு மாதிரியா பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படி ஜிமின் கிட்ட வந்து அந்த வாழை எடுத்து ஜிமினோட வேஸ்ட் பிடிச்சி அவன் பக்கமா இழுக்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றான். விடு, நான் போகணும், விட்டு சொல்றல, விட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல லீல அந்த பிளட் இருக்கும்ல, அந்த பிளட்டை ஒரு மாதிரியா ஜிமினோட நெக் ஃபுல்லா ஒரு மாதிரியா லிக் பண்றான். ஒரே சொத்து ஜிமினுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுது, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. அதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன், இதுக்குதான் நான் பக்கத்துல வந்தேன். ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்கலையே. உன்னை எடுத்துட்டான்ல அவன். ஆனா இப்ப நீ கையில மாட்டிக்கிட்ட இதே குகையில. உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கானாமே. அந்த கோட்டை முழுக்க பேசுது. அவன் அன்பு வச்ச ஒரு பொருளை நாசம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தங்கச்சி மாதிரியே இப்போ நீ அவளும் என்கிட்ட அப்படியே தானா வந்துதான் மாட்டினான். நீ அதே மாதிரி மாட்டிருக்க பாத்தியா? விதி, ஜங்குக்கோட விதி என் கையில தான் முடியணும்னு எழுதியிருக்கு போல. அவன் சந்தோஷம்தான் என் கையில தான் அழியணும்னு எழுதியிருக்கு போல. அதனாலதான் அவ விரும்புற எல்லா பொருளும் என்னையே தேடி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜிமினை ஒரு மாதிரியா வந்து லைக்
அப்யூஸ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுறான். அவனோட ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜிமினோட பாடியில் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு லைக் அவனோட க்ளோத்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டியர் பண்ணுற மாதிரி. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறான், கத்துறான். ஒரு மாதிரி வந்து அந்த குகையில் வந்து அவனோட வாய்ஸ் எல்லாம் எக்கோ ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் வந்து அவனால் லீயை மட்டும் ஒரு மாதிரி தடுக்க முடியல. என்னதான் அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டடான ஒரு ஆல்ஃபாவாக இருந்தாலும் ஸ்டில் ஹீ இஸ் அன் ஆல்ஃபா. ஜிமினோட நெக்கை பிடிச்சி ஜிமினோட லிப்ஸ் கிட்ட அவனை வந்து ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மூவ் ஆகுறான். ஜிமின் ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிட்டான். அவனோட கை மட்டும் வந்து லீயை பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளிக்கிட்டே இருக்கு. இப்போது ஒரு மாதிரியா வந்து எல்லாம் நிற்கிது. ஜிமின்ல அவன் கண்ணு திறந்து ஒரு மாதிரி பார்க்குறான். லீ ஒரு ஷோல்டரில் அடிபட்டிருக்கோம்ல, கத்தி இறங்கியிருக்கோம்ல, அந்த ஷோல்டர் இல்லாமல் இன்னொரு ஷோல்டரில் அதை அங்கேருந்து ரத்தம் கொட்டுது. அம்பு ஒன்று வந்து பாஞ்சிருக்கு. ஜிமின் அதை பார்க்குறான். லீயோட மூஞ்சி பார்க்குறான். அது வந்து ஒரு மாதிரி வலி தெரியுது. லீ வந்து அப்படியே முட்டி போடுறான். அந்த அம்பு அவனோட தோலில் பாஞ்சோன்னு நேராக இப்போ ஜிமின் வந்து நின்றுட்டுருக்கான். ஜிமின் கீழே லீ முட்டி போட்டிருக்கான். நேராக பார்த்தா ஜங்குக் நிற்கிறான். ஒரு மாதிரியா ஐஸெல்லாம் டார்க்காக ரெட்டிஷன் டார்க்கில் வந்து மாறுதாங்க கண்ணு. ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் இருக்கான் அவன். லீயோட பக்கம் வந்து ஒரு மாதிரி அங்கேருந்து விறுவிறுன்னு நடந்து வந்து லீயோட அந்த கை இருக்கும்ல, அதை அப்படியே பிடிச்சி பின்னாடிக்கா ஒரு மாதிரி முறுக்குறான். லீ வந்து கத்தர்னான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹிக்கப்ஸ் ஆகுது. ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே ஒரு மாதிரி பின்னாடி நடந்து போய் அந்த குகையோட அந்த வாலில் ஒரு மாதிரியா சாஞ்சு அந்த ஆரிஃபைட் சீனை பார்க்குறான். லீயோட கையை ஒரு மாதிரியா பின்னாடிக்கா முறுக்கி ஒரு மாதிரி ஜங்குக்கு அவன் கையை உடைக்க லீ அப்படியே தொப்புன்னு கீழே விழுறான். மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி ஜிமின்ல ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே வந்து பார்க்குறான். கண்ணு ஃபுல்லாக தண்ணி. ஜங்குக்கு வந்து ஜிமினோட அந்த ஸ்டேட்டை பார்க்குறான். ஜிமினோட ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே விலகி இருக்கு. அவனோட அந்த அவன் லைட்டாக வந்து கத்தி இறக்கியிருப்பாள், அந்த கழுத்துலேருந்து ஒரு மாதிரி ரத்தம் வருது. அவனோட நெக்லேயும் ஒரு மாதிரி கடிச்சிருப்பான் வேம்பயர் ஆட்டம், அங்கேயும் ஒரு மாதிரி ரத்தம் வருது. ஜிமினோட அந்த ஸ்டேட்டை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ வெறி வருது. அவனோட ஷோல்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல இன்னொரு அப்படியே காலை போட்டு மெரிக்கிறான். லீ கதறான், கத்துறான். ஆனால் ஜங்குக்கு விடவே இல்லை. ஜிமின் அவனோட காலை ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாக போத்திக்கிறான். அவன் இவ்வளோ க்ரூவலான சீன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. அவனுக்கு எல்லாமே ஒரு மாதிரி பயத்தை தான் கூட்டுது. இப்போது அந்த சத்தம் ஒரு மாதிரியா கம்மியாயிட்டோன்னே ஜிமின் வந்து கண்ணை திறக்கிறான். லீ ஒரு மாதிரி அப்படியே பட்டு கலக்குறான். மூச்சு பேச்சு இருக்கா, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான். ஜங்குக்குள்ள இப்போ அவன் காலால் லீயை ஒரு தட்டிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஜிமின் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி கலங்கின கண்களோட அவனோட ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு இப்போ ஜங்குக்கை பார்க்கும்போது லைட்டாக பயம்தான் இருக்குது. ஆனால் லீ கிட்டேருந்து தன்னை காப்பாற்றினதுனால அதோட ஜங்குக் பற்றின உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கோம்ல, அவன் வந்து ஒரு ரிவெஞ்சுக்காக தான் பண்ணியிருப்பான் அப்படின்றது. ஸோ ஓகேவா தான் தோணுது. இப்போது இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. ஜிமின் வந்து அவனுக்கு ஜங்குக் பக்கத்தில் வரும்போது டப்புன்னு போய் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கோட நெஞ்சிலே சாஞ்சிட்டு அப்படியே அழுகுறான். ஜங்குக்கு அவன் கையை வச்சு ஜிமினோட தலையில் ஒரு மாதிரியா தலையில் ஒரு மாதிரியா கோடி கொடுக்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஜிமின்ல ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஜங்குக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. அவனுக்கு இப்போ ஜங்குக் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்ற மாதிரியும் தெரியல. ஒரு மாதிரி பயத்தோடு தான் பார்க்குறான். அவனுக்கு இப்போ இப்படி கட்டி பிடிக்கலாமா விலகலாமான்னு தெரியல.
ஜங்குக்கோட கண்ணையும் ஒரு மாதிரியா பார்க்க, ஜங்குக்கும் ஜிமினோட கண்ணையும் ஒரு மாதிரியா பார்க்க, அவனும் நோக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரியா ஜிமினோட பக்கத்துல வரான் கிஸ் பண்ற மாதிரி. ஜிமின் ஒரு மாதிரியா கண்ணை மூடலான்னு பார்த்தவன் டக்குன்னு திறக்கிறான். ஜங்குக்கோட பின்னாடி அவன் ஷோல்டர்ல இருந்து பாக்குறான் ஜிமின். ஜிமின் ஒரு மாதிரியா ஒரு குருவலை தூக்கி போட்டிருப்பாள், லைக் அவன் கிட்ட இருந்து விழுந்திருக்கோம்ல, அதே வாலிப்போ பின்னாடி நிக்கிற லீ கிட்ட இருக்கு. சாவமே மாட்டான் போல அவன். எழுந்து ஜங்குக்கோட பின்னாடி அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அது ஒரு மாதிரியா குத்த வரான். ஜிமின் அதை பார்த்தோன்னே அவனுக்கு அடுத்து என்ன பண்ணும் தெரியல. ஒரு மாதிரியா ஜங்கு கிட்ட இருந்து அவனை விலக்கி திருப்பி நிக்கிறான். அந்த கத்தி ஜிமினோட ஷோல்டர்ல ஒரு மாதிரியா பாயுது. ஜிமினுக்கு ரத்தம் வடியுது. ஜங்குக்கா அதை பார்த்துட்டு அவனால சுத்தமா முடியல, இவன் சும்மா இருக்க மாட்டான்ட்டு ஜிமின் ஒரு கையால இறுக்கி பிடிச்சிட்டு அவன் வெயிஸ்டோட பிடிச்சிட்டு ஜங்குக்கு ஒரு வால் எடுத்து ஒரே சீவு தலை துண்டா போய் விழுது லீக்கு. ஜிமின் அந்த வழியிலேயே ஒரு மாதிரியா கீழே சரியிறான். ஜங்குக்கு நிக்க முடியாம ஒரு மாதிரியா ஜங்குக்கு ஒரு மாதிரி பாக்குறான். அவன் ஷோல்டர்ல கை வச்சிருப்பான், அதனால ஜிமினோட கையில ஒரு மாதிரி ரத்தமாகுது. அவன் ஜங்குக்கு ஒரு மாதிரியா பாக்குறான். அவன் அப்படியே கண்ணெல்லாம் அவனுக்கு சொருகுது. ஒரு மாதிரியா அவனோட அந்த ரத்த கை இருக்குல்ல, அதை அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரியா கப்பான மாதிரி பிடிச்சிட்டு, மன்னிச்சிருங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கண்ணை மூடிடுறான். ஜங்கு ஒரு மாதிரியா கோவத்துல கத்துறான். ஜிமினோட அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு அவனை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் ஜிமின். அதுக்கு இப்படி ஒரு காயப்படும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? நம் கதையே தொடரும் ஓர் கதையே, இதயம் அது கேட்கும் இதையே இதையே. அந்த குகையிலேருந்து அந்த ஜிமினை ஒரு முறை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வெளியே நடக்கிறான். அவன் வெளியில் வரும்போது அவனோட காட்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டாங்க. அவன் எல்லாரையும் ஒரு முறை தள்ளி விட்டுட்டு அவன் குதிரையில் ஏறி ஜிமினை தூக்கிட்டு அரண்மனைக்கா போகிறான். 2 நாள் ஆகுது, ஜிமின் எழுந்துக்கவே இல்லை. ஜிமினுக்கு அந்த மயக்க மாத்திரை அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜிமினோட அம்மா ஜிமின் பக்கத்துலேயே இருந்திருப்பாங்க. ஜிமினோட அப்பாவுக்கு இறுதி சடங்கு கூட முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் ஜிமின் எழுந்துக்கவே இல்லை. 2 நாளைக்கு அப்புறம் அந்த கண்ணை ஒரு மாதிரியா திறக்கிறான். அவன் முன்னாடி சுற்றி உக்காந்துட்டு இருக்காங்க நிறைய பேர், அதாவது அவனுக்கு சேவை செய்யறதுக்காக. ஒரு மாதிரி அவன் ஐஸை ஒரு மாதிரியா ஃபர்ஸ்ட் திறந்த உடனே ஒரு மாதிரி பார்க்குறான் எங்கே இருக்கான்ட்டு. அது அவனோட அறை. அங்கே இருக்க ஒருத்தரை பார்த்துட்டு, ஜங்குக்கு எங்க, அவர் எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்களும் ஒரு மாதிரி தலையாட்டிட்டு, இதோ நாங்கள் போய் கூப்பிட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க நடக்க கரெக்டாக ஜங்குக்கு என்ட்ராகிறான். அவங்க வெளில கூட போகல, கரெக்டாக ஜங்குக்கு என்ட்ராயிடும். ஜங்குக்கு ஜிமினோட அந்த ஓப்பன் ஐஸை பார்க்கும் போது தான் போன உயிர் அவனுக்கு திரும்பி வருது. அவன் எல்லாரையும் ஒரு மாதிரி கண்ணை காமிச்சு வெளியே போய் சொல்லிட்டு ஜிமின் முன்னாடி நிற்கிறான். ஜிமினோட கையை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு ஜிமினோட நெத்திலே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவுமே ஆகலை, நீ தான் எனக்கு காப்பாத்திட்டல 2வது முறையா. மன்னிச்சிடுங்க, உங்களை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களை நான் ரொம்ப கெட்டவரை நினைச்சிட்டேன். நானும் உங்ககிட்ட அப்படிதானே நடந்துக்கிட்டேன். முழுக்க மாதிரி என்னை மன்னிச்சிருச்சுங்க. நீ
அவனை விரும்புகிறேன்னு சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். ஜிமின் வந்து ஒரு மாதிரியா ஹக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் ஹக் பண்ண முடியல, எழுந்துக்க முடியல. அதை புரிஞ்சுக்கிட்டு ஜங்குக் ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு, அழாத, இந்த நேரத்தில் நீ அழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினும் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். இப்போ ஜங்குக் தான், இந்த டைமில் நீ அழக்கூடாது, உன்னை நான் நல்லா பார்த்துக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஹேண்ட் இருக்குல்ல, அது ஜிமினோட டம்மியில் போய் ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஜிமின் அவனுக்கு ஒன்றுமே கிளிக் ஆகலை. ஜிமின் ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான், லைட்டாக சிரிக்கிறான். ஜங்குக்கில் ஜிமின் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு, நீ அம்மாவா போகிற ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினில் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னா, லைக் அவன் ரப் பண்ணும் போது கூட அவனுக்கு கிளிக் ஆகலை. ஒரு மாதிரி ஜங்குக்கே ஒரு மாதிரி அன்பிளிங்க் ஐஸில் பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு, லைக் ஒரு மாதிரி விங்க் பண்ணிட்டு ஜிமினோட லிப்ஸில் ஒரு மாதிரி பிக் பண்ணுறான். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, அண்ட் நான் பண்ண எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிட்டேன். நீ நானும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். நீ நானும், நம்ம கூட நம்ம குழந்தையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் அவனோட டம்மியில் ஒரு மாதிரி கை வைக்கிறான். ஒரு மாதம் வச்சு செஞ்சான்ல, அதனால் சார் ப்ரெக்னெண்ட்டாக மாறிட்டாரு. உள்ள லிட்டில் பப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, குட்டி ஆல்பாஸ், குட்டி ஒமேகாஸ். ஜிமின் ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவன் சிரிக்கும் போதே ஆனந்த கண்ணீர் வரும்ல, அதெல்லாம் அவன் கண்ணிலேருந்து வருது. ஜங்குக்கு ஒரு மாதிரியா போயிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். தி எண்ட். ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இந்த சேனல் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் 1K ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 7 or 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்களேன். முன்ஜென்ம வாசம் நீ கொண்ட பாசம் கதை